जयताम्बुरदौ गङ्गोर्मम मन्दमतिर्गतिमत्सर्वस्य पादाम्बोधौ राधामदनमोहनौ दिव्यत्वृन्दारण्यकल्पद्रुमादः श्रीमद्रत्नाकारौ सिंहासनौ श्रीमद् राधा श्रीलगोविन्ददेवो प्रेस्ते लिपि सेव्यमानो स्मरामि श्रीमान् रासरसारम्भि वंशीवटतटस्थित कर्षन् वेणुस्वनैर्गोपिर्गोपीनाथ श्री अस्तु नः तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिविकास स्वामिनिति नामिने। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारणे श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। பகவத்கீதை அத்தியாயம் 18 ஸ்லோகம் 66வது ஸ்லோகம். இதனுடைய கேள்விகளை பார்த்துட்டு 3 கேள்விதான் கொடுத்திருந்தேன் போன வாரம். அந்த கேள்விகளுக்கான பதிலை பார்த்துட்டு நம்ம இந்த அத்தியாயத்தை முடித்து விடுவோம் என்று. 110வது கேள்வி, பொருள் கூறுக மாம் ஏகம். மாம் ஏகம் என்ற சொல் மிக மிக முக்கியமானது. பகவத்கீதையின் சாரமான இச்லோகத்திலும் மாம் என்பது கிருஷ்ணரை குறிக்கும். அதாவது என்னையே, ஏகம் என்றால் என் ஒருவனையே சரணடைவாயாக என்று பொருள். காஞ்சிபுரத்தில் வரதராஜர் கையில் கூட மாம் ஏகம் சரணம் ரஜ என்று எழுதப்பட்டிருக்கும். என் ஒருவனையே சரணடைவாயாக என்பதே இதன் பொருள். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, நன்றி. சரணாகதியின் 6 லட்சணங்கள் யாவை? நவமணி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அனுகூல்யஸ்ய சங்கல்ப பிரதிகூல்யஸ்ய வர்ஜனம் ரஷிசிதி விஸ்வாசோ கோபத்ருவே வருணம் ததா ஆத்ம நிஷேப கார்பண்ய ஷட்விதா சரணாகதி. சரணாகதி என்றால் பகவானுடைய பக்தி தொண்டில் இறுதியில் தன்னை வழிநடத்தக்கூடிய மத கொள்கைகளை ஒருவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சமூகத்தில் தன்னுடைய நிலைக்கு ஏற்ற குறிப்பிட்ட கடமை ஒருவன் நிறைவேற்றினாள், இருப்பினும் தன்னுடைய கடமையை செய்து கிருஷ்ண உணர்வின் நிலைக்கு வரமாட்டான் என்றால் அவனது செயல்கள் அனைத்தும் வீணாகி விடுகின்றன. கிருஷ்ண உணர்வின் பக்குவ நிலைக்கு ஒருவனை கொண்டு செல்லாத எதுவுமே புறக்கணிக்கப்பட வேண்டும். எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா கஷ்டங்களிலிருந்தும் கிருஷ்ணர் தம்மை பாதுகாப்பார் என்பதில் உறுதியுடன் இருக்க வேண்டும். ஆத்மாவுடன் தங்க வைப்பதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. கிருஷ்ணர் அதனை பார்த்து கொள்வார். தன்னை எப்போதும் ஆதரவற்றனாகவும் தனது வாழ்வின் முக்கியத்திற்கான ஒரே ஆதரவு கிருஷ்ணரே என்றும் அவன் நடிக்க வேண்டும். பூரண கிருஷ்ணனுடன் பகவானின் பக்தி தொண்டில் ஒருவன் தன்னை தீவிரமாக ஈடுபடுத்தி கொண்ட உடனே அவன் ஜர இயற்கையின் எல்லா களங்களிலும் விடுபடுகிறான். ஞானத்தை விருத்தி செய்தல், யோகை முறையுடன் தியானம் செய்தல் முதலிய பற்பல தூய்மைப்படுத்தும் வழிகளும் தர்மங்களும் இருக்கிறன என்றாலும் கிருஷ்ணரிடம் சரணடைபவன் பல்வேறு முறைகளை மேற்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. கிருஷ்ணரிடம் எளிமையாக சரணடைதல் அவனை தேவையற்ற கால விரயத்திற்கு ஆகும். இதன் மூலம் அவன் உடனடியாக எல்லா முன்னேற்றத்தையும் அடைந்து எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இன்னும் ஒரு பக்தர் கூட இதுக்கான பதில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். யாராவது சொல்ல விரும்புறீங்களா? சரியா தான் சொன்னீங்க மாதாஜி. அந்த கூறப்பட்ட அந்த ரகசியமான இந்த உபதேசத்தை ஒருபோதும் தவம் இல்லாதவனுக்கு சொல்லக்கூடாது, பக்தி இல்லாதவனுக்கு சொல்லக்கூடாது. மாதாஜி, இது சரணாகதியின் 6 லட்சணங்கள் கேட்டிருக்கேன். 6 லட்சணம். சரி, 6 லட்சணங்கள்னா பக்திக்கு அனுகூலமான விஷயங்களை செய்தல், பக்திக்கு சாதகமற்ற விஷயங்களை செய்யாமல் இருத்தல். கிருஷ்ணர் எந்த இந்த மாதிரி பாயிண்ட்ஸா யாருன்னா சொல்ல விரும்புறீங்களா? கிருஷ்ண பிரேமநந்தினி சொல்லுங்க. அதுல இருக்கிறது அவங்க படிச்சுட்டாங்க, அந்த மாதிரி நான் எதிர்பார்க்கல பதில். பக்தி தொண்டுக்கு சாதகமான விஷயங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், பக்தி தொண்டுக்கு பாதகமான விஷயங்களை தவிர்க்க வேண்டும். அதே மாதிரி பகவான் என்னை பாதுகாப்பார் என்க வேண்டும், பகவானே எனக்கு தேவையான பராமரிப்பை அளிப்பார் அப்படின்ற நம்பிக்கை வேண்டும். முழு பகவான் முன் வைத்துக் கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. ரிபுரா மாலினி மாதாஜி.
அனுகூல்யஸ்ய சங்கல்ப அப்படின்னா பக்தி தொண்டருக்கு உகந்த விஷயங்களை ஏற்கணும். சிரவணம், கீர்த்தனம், அந்த மாதிரி 9 வித பக்தி தொண்டு. இப்ப காலையில விடிகாலைல எந்திரிச்சு ஜெபம் பண்றது, அந்த மாதிரி கிருஷ்ணருக்கு சாதகமான விஷயங்களை செய்வாங்க. பக்தி தொண்டுக்கு சாதகமான விஷயங்களை. பிரதிகூல்யஷ வர்ஜனம்னா பகவான் பாதகமான விஷயங்களை விலக்கி விடணும். கிருஷ்ணரிடம் விளக்கக்கூடிய விஷயங்களை நம்ம ஒதுக்க வேண்டும். அந்த 4 விஷயங்கள், போதை மருந்து சாப்பிடுதல், மது மாமிசம் சாப்பிடுதல், இதெல்லாம் பாலுறவு, தகாத பாலுறவு, இதெல்லாம் கண்டிப்பா தவிர்க்கணும். அசத்சங்கத்தை கண்டிப்பா தவிர்க்கணும். பௌதீக விஷயங்கள்ல நமக்கு பற்று இருக்கக்கூடாது. அந்த மனம் பௌதீக விஷயங்களை ஓடக்கூடாது. ரட்சித்தீதி விஸ்வாசம்னா நமக்கு பகவான் பாதுகாப்பார் அப்படிங்கிற முழு நம்பிக்கை இருக்கணும். ஒரு அப்பா எப்படி குழந்தைய தூக்கி போட்டு பிடிச்சு விளையாடுறாரோ, அப்ப அந்த குழந்தை அப்பா காப்பாத்துவாருன்னு தைரியமா இருக்கும். அதே மாதிரி நாமளும் பகவானை நம்பிக்கையோட அந்த குழந்தை மாதிரி இந்த பிரகலாத் மகாராஜர் அவ்வளவு கஷ்டங்கள் கொடுத்தாலும் இரண்யகசிப்பு பகவான் காப்பாத்துவாருன்னு நம்பி இருந்தார். நம்ம நம்ம உடலுக்கு தேவையானது, அதுதான் பக்திக்கு உடலை காப்பாத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம். அது இல்ல, பக்திக்கு எது தேவையோ அதை கொடுத்து அவர் கிருஷ்ணா நம்மள்ட்ட அழைச்சிட்டு போவார். அடுத்தது பிரதிரட்சித்து கோப்திருத்து பகவான்கிட்ட கருணையை நம்ம முழுமையா சார்ந்து இருக்கணும். இப்ப மருந்து கொடுத்து அதை காப்பாத்துவாரு டாக்டர் அப்படிங்கிற மாதிரி அந்த பேங்க் பேலன்ஸ் காப்பாத்தும் இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம். ஆனா கிருஷ்ணா தான் எல்லாமே கொடுத்து மருந்தும் கொடுத்து குணப்படுத்துவாரு அப்படின்ட்டு நம்ம நம்பிக்கை வைக்கணும். அடுத்தது கோபிருஸ்வதே சரணம் ததா. பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மட்டுமே நமக்கு ஆர்வம் இருக்கணும். இந்த பௌதிக விஷயங்கள்லயோ மற்ற விஷயங்கள்லயோ ஆர்வம் கூடாது. நமக்கு அப்படி ஏதாவது பௌதிக விஷயங்கள் ஆர்வம் வந்ததுன்னா நாம பகவான்கிட்ட சரணடையல அப்படின்னு அர்த்தம். பக்தி என்பது எப்படியாவது நம்ம பக்தி தொண்டு செய்யணும். அது மாதிரி தன்னை எப்பொழுதுமே கார்பண்ய தோஷம், அது தன்னை எப்பொழுதுமே நம்ம பணிவோடையும் அடக்கத்தோடையும் வச்சுக்கணும். இதுல கூட இதுல சொல்ற மாதிரி திருநாத் அபிசுனிசேன தரோர் அபிசாகிஷ மாதிரி அடக்கத்தோட இருக்கணும். நம்ம இந்த பக்தியை கேட்டு கேட்டு பழகணும். எப்போதுமே கிருஷ்ணாவுக்கு தொண்டு புரியணும். அப்படி செய்தால்தான் பகவான் நம்மளோட பாவங்களை எடுக்கிறார். அதன் பிறகு நம்ம ஆன்மீகம் செய்யலாம். ஆனா இதுக்கெல்லாம் நம்ம கண்டிப்பா முயற்சி செய்யணும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா, சரியா சொன்னீங்க மாதாஜி. நல்லது, ரொம்ப சந்தோஷம். இந்த 6 பாயிண்ட பக்தர்கள் மனப்பாடம் பண்ணாலும் நல்லதுதான். அனுகூல்யச சங்கல்ப, பக்திக்கு சாதகமான விஷயங்களை செய்ய வேண்டும். பிராத்திகூல்யச வர்ஜனம், பக்திக்கு எதிர்மறையா இருக்கக்கூடிய விஷயங்களை விட்டுவிட வேண்டும். ரக்ஷிஷ்ய தீதி விஸ்வாசோ, என்ன கண்டிப்பா கிருஷ்ணர் காப்பாத்துவார் அப்படின்ற முழு நம்பிக்கை வேண்டும். கோப்திருத்வே வர்ணம் ததா, கிருஷ்ணருடைய கருணையை தவிர வேறு விஷயங்களில் சாராதிருத்தல். முழுமையா கிருஷ்ணருடைய கருணையே நம்பி இருக்கணும். மற்ற விஷயங்களை நம்ம செஞ்சாலும் அவருடைய கருணை தான் நம்மளை காப்பாத்த போகுதுன்றதுல நமக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை வேண்டும். 2 கருத்தும் ஒரே மாதிரி இருக்கும். அவர் மேல நம்பிக்கை வைக்கிறது, அவருடைய கருணையே சார்ந்து இருக்கிறது, 2 வேற வேற கருத்துக்கள். அப்புறம் பகவானுடைய விஷயங்களை தவிர மற்ற விஷயங்களில் ஆர்வம் இல்லாமல் இருத்தல். கடைசி முக்கியமானது. கடைசினாலும் அது முக்கியமற்றது கிடையாது, அதுவும் சமமான முக்கியமானது. பணிவாகவும் தாழ்மையாகவும் இருக்க வேண்டும். இந்த 6 தான் சரணாகதியினுடைய லட்சணங்கள். இதை இந்த ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்ணிட்டு இந்த கருத்துக்களை தினம் தினம் ஒரு முறை மெடிடேஷன் மாதிரி யோசிச்சுக்கலாம். இதெல்லாம் நான் செய்யறேனா இல்லையா அப்படின்றத தினமும் ஒரு முறை யோசனை பண்ணி பார்த்துக்கலாம். கடைசி கேள்வி, 1866வது ஸ்லோகம் பகவத்கீதையின் முக்கியமான ஸ்லோகமாக ஏன் கூறப்படுகிறது? 3 கேள்வி தான் கேட்டிருந்தேன். நான் ஒரே ஸ்லோகம் தான், அதனால 3 கேள்வி தான் கேட்டிருந்தேன். யார் பதில் சொல்ல போறீங்க? ஏன் 1866 மிக முக்கியமான ஸ்லோகம்? பயப்படாதே, தயங்காதே, கவலைப்படாதே என்று பொருள் தரும் மா சூஷ என்னும் குறிப்பிட்ட சொற்கள் மிகவும் முக்கியமானவை. எல்லா விதமான மத நதிகளையும் துறந்து கிருஷ்ணரிடம் மட்டும் சரணடைவது எவ்வாறு என்று ஒருவர் குழம்பலாம். ஆனால் அத்தகைய கவலைக்கு அவசியமே இல்லை. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இந்த ஸ்லோகம் ஏன் முக்கியமானதுன்னு கேட்டேன். அதுல வர வார்த்தைகள் முன்னுடைய முக்கியத்துவம் சொன்னீங்க. இந்த ஸ்லோகம் ஏன் முக்கியமானது? சரணடைவதுதான் முக்கியமானது. சரணடைகிறது முக்கியம். பகவத்கீதையினுடைய முக்கியமான கருத்து இந்த ஸ்லோகத்துலதான் இருக்கு. இவ்வளோ விஷயம், அஷ்டாங்க யோகம், தியான யோகம், கர்ம யோகம், எல்லா யோகத்தையும் சொல்லிட்டு கடைசியில ஒரு வார்த்தை போட்டாரு பாருங்க. அது மிக முக்கியம், மிக
அதான் அது ஏன் முக்கியம் அப்படின்னும் போது அவருடைய எண்ணம் இதான், எல்லாருமே என்கிட்ட சரணடையணும். ஆஹ் இந்த பகவத்கீதையினுடைய முக்கியமான கருத்து தான், நான் சொல்றத நீ செய், அவ்வளவுதான். ஆஹ் அத இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கிறார். அதனால இந்த ஸ்லோகம் முக்கியமானது. பகவத்கீதையினுடைய மிக முக்கியமான ஸ்லோகம். இப்ப கர்மிங்கெல்லாம் கேட்டா என்ன சொல்றாங்க? யார் சொல்லுவீங்க? பௌதிகவாதிகள்லாம் ஒரு ஸ்லோகத்தை சொல்றாங்க, யாருக்கு எது தெரியும் அது? நடந்தது கடமையை செய், பலனை எதிர்பார்க்க. கர்மநேவாதிகாரஸ்த, அந்த ஸ்லோகத்தை தான் சொல்லுவாங்க. ஆனா கடமையை பக்தர்கள் செய், பலனை எதிர்பார்க்காத. சொல்லும். ஆனா பக்தர்கள்னா நம்ம இதுதான் சொல்லணும். இதை விட இன்னும் ஒரு முக்கியமான ஸ்லோகம் எதுன்னா, இதை எப்படி செய்யறதுன்றது வந்து 65. ஏன்னா அது 2 முறை சொல்லப்பட்டிருக்கு. இதுவும் முக்கியம். முதல் முக்கியம் இது, 2வது முக்கியம் அது. அதனால பக்தர்களுக்கு இதுல தெளிவா இருக்க வேண்டும். நம்ம அடுத்த பாடத்துக்கு போலாம். 67 மாதாஜி, நான் படிக்கவா மாதாஜி? உங்கள் அனுமதி இருந்தால் நான் படிக்கிறேன். படிங்க மாதாஜி, இது கடைசி வரைக்கும் படிச்சிருங்க. 67 இல்ல மாதாஜி? முக்கம் கரோதி வாச்சலம் புங்கம் லங்கயதே கிரும் யத்கிருபாதமஹம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரணம். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய். பகவத்கீதையினுடைய முக்கியமான கட்டத்துல இருக்கிறோம். பகவான் வந்து எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டாருனாலும் சரணாகதி இதான் மிக 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 முக்கியமான ரகசியமான அறிவு அப்படின்றத சொல்லிட்டார். இப்போ சொல்ல வேண்டியதெல்லாம் நான் சொல்லிட்டேன். இனி அடுத்து என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். 67வது ஸ்லோகம். 67வது ஸ்லோகத்துல இது வந்து மிகவும் ரகசியமான ஒரு ஞானம். இத வந்து யாருக்கு வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்றார். தவம் இல்லாதவர்களுக்கு, பக்தி இல்லாதவருக்கு, பக்தி தொண்டில் ஈடுபடாதவர்களுக்கு, என் மீது பொறாமை உள்ளவருக்கு ஒருபோதும் விளக்கக்கூடாதுன்னு 4 கேட்டகிரி ஆஃப் மக்களை சொல்றார். இந்த ஞானம் வந்து ரகசியமான ஞானம். தவம் இல்லாதவர்களுக்கு, யாரெல்லாம் வந்து பக்தி தொண்டு வந்து கலியுகத்துல மிகவும் எளிமையா தான் சொல்லப்பட்டிருக்கு. கடுமையான விரதங்கள், கடுமையான யஜ்யங்கள், கடுமையான தியான முறைகள் எதுவும் கிடையாது. ஹரிநாமம் தான். அப்படி அந்த மிகவும் எளிமையான முறையில செய்யக்கூடிய அளவுக்கு கூட ஒரு மனிதன் வந்து தயாரா இல்லைன்னா அது ஒரு தவம். ஏன்னா ஏகாதசி விரதம் இருக்கிறோம், திருவிழா நாட்கள்ல விரதம் இருக்கிறோம், இதெல்லாம் ஒரு சில தவங்கள். இந்த தவம் இல்லாத, தவம் ஏதாவது ஒரு விதத்துல தவமே செய்ய நான் விரும்பல அப்படின்றவங்களுக்கும் நம்ம பக்தியை கொடுக்க முடியாது, பகவத்கீதைய போதிக்க முடியாது. சரி, பக்தி இல்லாதவருக்கு, கண்டிப்பா பக்தி இல்லாதவங்க கிட்டவே வரமாட்டாங்க, அவங்களுக்கும் நம்ம போதிக்க முடியாது. இதுல அடுத்தது ஒரு விஷயம் சொல்றாரு கிருஷ்ணர். பக்தி தொண்டில் ஈடுபடாதவருக்கு இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? பக்தி இல்லாதவர் புரிஞ்சுக்கிட்டோம், நாஸ்திகர்கள், அவங்களே வரமாட்டாங்க, நம்ம அவங்களுக்கு சொல்லவும் மாட்டோம். பக்தி தொண்டில் ஈடுபடாதவர்கள்னா எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வந்து விடை தேட ஆரம்பிச்சேன். பக்தி தொண்டில் ஈடுபடாதவர்கள் அப்படின்னும் போது பக்தர்கள் மாதிரி இருப்பாங்க. பக்தர்கள் மாதிரி திலக் போட்டுக்குவாங்க, கண்டி மாலை போட்டுக்குவாங்க, கோயிலுக்கு வருவாங்க, சேவைகள் கூட சில நேரத்துல செய்வாங்க. அப்போ வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு அவர்கள் பக்தர்கள் மாதிரி தெரியும். ஆனா அவர்களுக்கு படிப்பதிலும் கேட்பதிலும் ஆர்வம் இல்லாமல் இருப்பார்கள். அப்படிப்பட்ட நபர்களை தான் இங்க சொல்றார். பக்தி தொண்டில் ஆர்வம் இல்லாதவர்கள், ஈடுபடாதவர்கள். சில நேரங்கள்ல வெளிப்புறமா பார்க்கும்போது அவர்கள் பக்தர்கள் மாதிரி தெரியும், ஆனா அவர்களும் பக்தர்கள் கிடையாது. அதனால பக்தி தொண்டில் ஈடுபடாதவர்களுக்கு நம்ம இந்த ரகசிய ஞானத்தை கொடுக்க முடியாது. என் மீது பொறாமை உள்ளவர்கள், இதையும் நம்ம வந்து கொஞ்சம் ஆழ்ந்து யோசிக்கணும். நிறைய பொறாமை உள்ள மக்களே வந்து பகவத்கீதை பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருக்கிறாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மாயாவாதிகள். இதெல்லாம் கொஞ்சம் ஆழமா நம்ம படிச்சோம்னா தெரியும் விஷயங்கள். பிரபுபாதர் இங்க போட்டிருக்கிறார். பக்தியில வந்து ஆர்வம் இல்லை, அந்த பொறாமை, கிருஷ்ணர் மேல பொறாமை கொண்டவர்கள் எப்படி செயல்படுவார்கள், எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் பொறாமை உடையவர்கள் அப்படின்னும் போது அவங்க எப்படி சித்தரிப்பாங்கன்னு நீங்க பார்க்கலாம். பெரிய பெரிய மதவாதிகள்லாம் கிருஷ்ணரை வந்து ஒரு சரித்திர புருஷனாக சொல்றாங்க. பெரிய அரசியல்வாதிகள், மதவாதிகள், இவங்கெல்லாம் கிருஷ்ணரை ஒரு சரித்திர புருஷனாக சொல்றாங்க. அப்படிப்பட்டவர்கள் பொறாமை உடையவர்கள். அவருடைய பெருமைகளை கண்டு சில சாதாரணமான இந்துக்கள் இருப்பாங்க. அவங்க வந்து திருப்பதி பாலாஜியை கூட வணங்குவாங்க, கோயில்களுக்கு எல்லாம் போவாங்க. ஆனால் அவர்கள் கிருஷ்ணரை வந்து
கிருஷ்ணர் மீது பொறாமைப்படுவார்கள். அது அவங்களுடைய பேச்சுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படிப்பட்ட நபர்களை நாம் நபர்களுக்கு ரகசிய ஞானத்தை தரக்கூடாது. அப்புறம் இன்னொரு கருத்தை பிரபுபாதர் சொல்றார், இந்த பொறாமை உள்ளவர்களை எப்படி கண்டுபிடிக்கலான்றதுதான். வருமானத்துக்காக அவங்க பகவத்கீதைய பிரச்சாரம் பண்ணுவாங்க. நான் ஏற்கனவே பல வகுப்புல சொல்லியிருக்கேன். சில பக்தர்கள்னு சொல்லக்கூடிய சில பேர் கூட அவங்களுடைய வகுப்புக்காக, அவங்க நடத்துற பாடத்துக்காக பணம் வசூல் பண்றாங்க. அப்ப வருமானத்துக்காக யாரெல்லாம் பகவத்கீதை சொல்றாங்களோ அது இப்ப வருமானம் என்பது, இப்ப பகவத்கீதை நான் பாடம் நடத்துற ஒரு பிராமணருக்கு அப்ப இந்த பகவானை எதை ஏற்பாடு பண்ணுவார். அவர் இத ஒரு வியாபாரமா ஆக்கக்கூடாதுன்றத அந்த நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். வியாபாரமா ஆக்குறாங்க அப்படின்னும் போதே அங்க நமக்கு தேடும் பொருள், அங்க இந்த ரகசிய ஞானம் தர கிடைக்காது. அந்த ரகசிய ஞானம் கிடைக்காது. அப்ப அவர்கள் பொறாமை உடையவர்கள் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்கிறோம். கிருஷ்ணர் மீது பொறாமை கொண்டவர்களை நம்ம இப்படிதான் அறிகிறோம். அது பிரபுபாதர் எழுதியிருக்கிறார். அதனால இந்த ஞானத்தை தவம் இல்லாதவர்கள், பக்தி இல்லாதவர்கள், பக்தி தொண்டில் ஈடுபடாதவர்கள், பொறாமை உள்ளவர்கள், அவங்களுக்கெல்லாம் நம்ம தரக்கூடாது. அப்புறம் ஒரு கேள்வி வரும், அப்ப நாம எல்லாம் பகவத்கீதை எல்லாருக்குமே விநியோகம் பண்றோம் இல்லையா? பகவத்கீதை வகுப்புக்கு யாராவது வரேன்னு சொன்னா வேண்டான்னு நம்ம சொல்றது இல்லை. இதை எப்படி புரிந்து கொள்வது? பக்தர்கள் எப்பொழுதும் கருணை வாய்ந்தவர்கள். பகவத்கீதை வகுப்புக்கு வரேன்னு ஒருத்தர் சொன்னாலே ஒரு அடிப்படையில அவங்களுக்கு அவங்க கிருஷ்ண விஞ்ஞானத்தை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில இருக்கிறாங்க. ஒண்ணுமே தெரியாதவர்கள் என்ன நான் தெரிந்து நான் கற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு ஒரு மனநிலையோட வந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சொல்றது நார்மல் தான். பொதுவாக ஆச்சாரியர்கள் இந்த அறிவுரையில கொஞ்சம் கருணையை போட்டுடுறாங்க. எல்லாருமே பகவத்கீதை கேட்டாங்கன்னா நல்லது, அதனால போதிப்போம் அப்படின்ற ஒரு கன்செஷனை ஆச்சாரியர்கள் போட்டிருக்கிறாங்க, அவங்க செய்யறாங்க. ஆனால் நாம் இனம் கொண்டு கொள்ள வேண்டும். இந்த நாஸ்திகர்களுக்கெல்லாம் சொல்லி பிரயோஜனம் கிடையாது. மாயாவாதிகள்லாம் கண்டிப்பா ஒன்றும் தேத்தவே முடியாது. அப்படிப்பட்ட நபர்களை நாம் தவிர்க்க வேண்டும் அப்படின்றதான் இங்க சொல்லப்பட்ட கருத்து. அடுத்து பதம் 68. இந்த பரம ரகசியத்தை எனது பக்தர்களிடம் விளக்குபவனுக்கு தூய பக்தி தொண்டு உறுதிப்படுத்தப்படுவதோடு அவன் இறுதியில் நிச்சயமாக என்னிடம் திரும்பி வருகிறான். இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்லோகம். இந்த ரகசியத்தை பக்தர்களுக்கு விளக்குபவன், ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் பக்தியில ஆர்வம் உள்ளவர்கள், இன்னும் இலக்கை அடையாதவர்கள்னு புரிஞ்சுக்கணும். அப்ப இதுக்காக பகவத்கீதை இந்த செய்தியை கொடுப்பவனுக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஏன்னா இது ஒரு முக்கியமான சேவை, இது மிக மிக முக்கியமான சேவை. அந்த சேவையை செய்யும் பக்தனுக்கு பகவான் அருள் புரிகிறார். தூய பக்தி உறுதிப்படும். ஏன்னா தூய பக்தி தான் பகவத்கீதையினுடைய குறிக்கோள். அப்போ தூய பக்தி அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் செய்யலனாலும் அவன் அங்க அவனுக்கு அந்த தூய பக்தி கொடுக்கப்படும். இறுதியில் நிச்சயமாக என்னிடம் திரும்பி வருகிறான். அந்த 2 விஷயத்த அவனுக்கு கொடுக்கப்படுறார். அப்போ பாருங்க, பகவத்கீதை பிரச்சாரம் நாம் படித்து மற்றவர்களுக்கும் கண்டிப்பா சொல்லணும். இதனுடைய பலனை இப்ப இங்க கிருஷ்ணர் சொல்றார். பலஸ்துதி நம்ம பாகவதம்ல படிக்கிறோம்ல, ஒரு கேண்டோ முடிஞ்ச உடனே ஒரு வரலாறு, ஒரு லீலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க பலஸ்துதி இருக்கு பாருங்க. அப்ப பகவத்கீதையினுடைய பலஸ்துதி இது. அப்ப பகவத்கீதையை நாம ஒரு அங்கீகரிக்கப்பட்ட குரு பரம்பரையில் வரக்கூடிய ஒரு பக்தரிடம் இருந்து சிறப்பாக கற்று மற்றவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதனால நமக்கும் பலன் இருக்கு. தூய பக்தி தொண்டும் பகவானிடம் திரும்பி போகக்கூடிய வரமும் நமக்கு கிடைக்கிறது. அடுத்து கிருஷ்ணர் சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு பக்தன் எனக்கு ரொம்ப பிரியமானவன், இவனை விட பிரியமானவன் வேற யாரும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. இதை விட என்ன வேண்டியிருக்கு? அதனால மிகவும் தீவிரமாக பகவத்கீதையை நல்லா படிச்சு அதை மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும் என்ற பாடத்தை நம்ம இங்க கத்துக்கிறோம். அடுத்து இந்த புனிதமான உரையாடலை கற்பவன், பகவத்கீதையை படிக்கிறவங்க கற்பவர்கள். இதை படிக்கணும். இப்ப படிச்சு முடிச்சிட்டோம், கேட்டுட்டோம்னு அப்படியே விட்டுறக்கூடாது. திரும்ப 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 படிக்கணும், சொல்லணும். நம் வாழ்நாள் முழுக்க இதை தொடர வேண்டும். அப்ப அதனால என்ன நடக்கும்?
என்ன அப்படி செய்யறவனை வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம்? நிறைய நேரத்துல நம்மளுக்கு அப்படி தோணும், ஜெபம் பண்றது மட்டும்தான் பக்தின்னு தோணும். ஆனா இங்க கிருஷ்ணரே சொல்றாரு, பகவத்கீதை படிக்கிறது கூட பக்தி தான். அறிவால் என்னை வழிபடுகிறான். அப்ப பகவத்கீதை படிப்பதும் போதிப்பதும் கூட பக்தி தான், பக்தி தொண்டு தான். அதனால நிறைய நேரத்துல அந்த ஒரு பயம் எல்லாம் வர வேண்டாம். பிரபுபாதர் நம்மளுக்கு பல விதிமுறைகளை கொடுத்திருக்கிறார். பிளஸ் மைனஸ்ன்னு இருக்கு. எது செய்யக்கூடாது, எது செய்ய வேண்டியது. செய்ய வேண்டிய காரியங்கள்ல நிறைய பேருக்கு வந்து 16 மாலை மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். ஏகாதசி விரதம், ஏகாதசி நாட்கள்ல 25 மாலைகள் ஜபிக்கணும், இவ்வளவுதான் தெரியும். ஆனா அதோட ஒரு முக்கியமான ஒரு கட்டளையை வைத்திருக்கிறார், தினமும் ஒவ்வொரு பக்தரும் 1 மணி நேரம் படிக்க வேண்டும். அதுவும் முக்கியமான கட்டளை தான். அது ஏன் அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கலாமா? ஏன் இந்த 1 மணி நேரம் படிக்கணும்னு சொல்லிட்டார்? 2 மணி நேரம் ஜெபிக்கணும், 1 மணி நேரம் படிக்கணும்னு ஏன் சொல்லியிருக்கிறாருன்னா, பக்தி செடி, நான் நேத்தே சொன்ன மாதிரி பக்தி கொடி நல்ல உறுதியா இருக்கணும்னா அதற்கு வந்து ஞானம் கொஞ்சம் வேணும், பக்தி ஞானம் வேணும். இல்லாட்டி இந்த உலக சூழ்நிலை நம்ம கீழே தள்ளிடும். உலக சூழ்நிலை எல்லாரையும் பதம் பார்த்துட்டு தான் இருக்கு, யாரையுமே விட்டு வைக்காது. ஓ இவர் பெரிய பக்தர், இவரை விட்டுறணும், யாரையும் விட்டு வைக்கிறது இல்லை. இந்த பௌதிக உலகம் யாரையும் விட்டு வைப்பதே இல்லை, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. பக்தி தொண்டு செய்யறதுனால நான் திரும்ப திரும்ப 1000 வாட்டி கூட சொல்லியிருப்பேன், 1,00,000 வாட்டி கூட சொல்லியிருப்பேன். பக்தி தொண்டு செய்யறதுனால நம்மள வந்து கிருஷ்ணர் தங்கத்தட்டுல வச்சு தாளாட்டுவாருன்னு யாராவது நினைச்சீங்கன்னா அவ்வளவுதான், நீங்க அது நடக்காது. அப்ப நாம வந்து பக்தி பண்ணலைன்னா பௌதிகவாதிகள் மாதிரி சரியா மாயா அடிக்கும். பக்தி பண்ணும் போதும் கஷ்டங்கள் இருக்கும், ஆனா தாங்குற சக்தியை கிருஷ்ணர் கொடுத்துருவார், அவ்வளவுதான். அப்ப எதுக்கு இப்ப என் கஷ்டம் எல்லாம் போகாதுன்னா நான் எதுக்கு பக்தி செய்யணும் அப்படின்னா, இங்க உலகத்தை விட்டு போகணும்ன்ற அறிவு வர்றதுக்காக தான் பக்தி செய்யறோம். இங்கேயே உட்காந்துட்டு இன்னும் அடி வாங்கிட்டு, மாயா கிட்ட நல்ல அடி, சரி அடி வாங்கிட்டு, நல்லா இருக்கு பரவாயில்ல, எப்படி அவ்வார் யூ அப்படின்னு வாங்கல, ஐ எம் ஃபைன் அப்படின்வாங்க. அது கூட சொல்லி தராங்க அந்த பாசிட்டிவ் திங்கர்ஸ். அவ்வார் யூக்கு வந்து அப்படியே பாசிட்டிவா நம்ம என்ன உள்ள என்ன இடியே விழுந்தா கூட வெளியே சிரிக்கணும், அதெல்லாம் சொல்லி தராங்க இல்லையா? ஆனா உலகம் வந்து பௌதிக உலகம் எல்லாரையும் பதம் பார்த்து கொண்டிருக்கிறது என்ற உண்மையை மறுக்கவே முடியாது. எல்லாரையும் நாம பொதுவாவே நாம என்ன நினைச்சுக்கிறோம், எனக்கு மட்டும்தான் கஷ்டம், வேற யாருக்கும் இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அப்படி இல்லை, அப்படி இல்லை. இதுல இந்த வாசகம் எல்லாம் நமக்கு புரிஞ்சிடுச்சுன்னா, கஷ்டம் பாட்டுன்னு கஷ்டம் இருக்கும், அது ஓடும், நாம பக்தி செய்து கொண்டே இருப்போம். அதுலயே நம்ம பிடிச்சிட்டு இருக்க மாட்டாங்க. இதுக்கு வந்து ஒரு கதை, ஒரு ஓமான கதை வந்தது வாட்ஸ்அப்ல தான், நல்லதா இருந்தா நான் எடுத்துப்பேன். ஒரு முனிவரிடம் ஒரு குரங்கு போச்சு. அது போறதுக்கு முன்னாடி ஒரு பாம்பு வந்து அதை கடிக்க வந்தது. அந்த பாம்பை அப்படி பிடிச்சிக்கிச்சு அந்த குரங்கு. அது அந்த பாம்பு வந்து விட்டுட்டோம்னா அந்த பாம்பு அதை கடிச்சிரும், அந்த குரங்கு கடிச்சிரும். ஆனா எவ்வளவு நேரம் பிடிச்சின்னு இருக்கிறது, அதனால இறுக்கமா பிடிச்சிக்கிச்சு. அது பாவம் அது சாப்பிடல, தூங்கல, எவ்வளவு நாள் ஆச்சோ தெரியல, அப்படியே திரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படியே இந்த பாம்பு 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 பாம்புன்னு பயந்துகிட்டு தெரிந்து கொண்டே இருக்கிறது. கடைசியில ஒரு முனிவர் ஆசிரமத்துக்கு வந்துருச்சு அந்த குரங்கு. வந்து இந்த மாதிரி இந்த பாம்பு பயமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு, கொஞ்சம் கண்ணை திறந்து அந்த பாம்பு கொஞ்சம் பாரேன் அப்படின்றாரு. பார்த்தா அந்த பாம்பு செத்து போயிருந்தது. அது எப்ப செத்துதுன்னு அந்த குரங்குக்கு தெரியல. அது பாரு, அந்த பாம்பு செத்தே போச்சு, தூக்கி போட்டு ஜாலியா போ அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அது போல இந்த பௌதிக விஷயங்கள், பௌதிக துன்பங்கள் நம்மள வந்து இந்த செத்த பாம்பு மாதிரிதான், நம்ம இருக்க பற்றி கொள்கிறோம். என்ன ஆகுமோ, அது என்னவோ ஆச்சு, அது போயே போச்சு. அதை கடந்து விட்டோம்னு கூட தெரியாம அதையே நினைச்சு அதையே வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். சில நேரங்கள்ல அந்த பாம்பு கொத்தி கூட விடும் நம்மள. அப்புறம் விஷம் வந்து டாக்டர் கிட்ட போய் அதெல்லாம் மருத்துவம் எல்லாம் பண்ணி தப்பிக்கிற வேலையும் இருக்கு. இந்த பௌதிக துன்பங்களை தான் இந்த பாம்பாக வர்ணிக்கப்படுகிறது. அந்த பௌதிக துன்பங்களை கண்டு அஞ்சி 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 வாழ்நாள் போயிடுது. அஞ்ச வேண்டாம், தாங்க கற்றுக்கொள்வோம். இனி நம்ம அஞ்சு இந்த சத்த பாம்பு கையில, இந்த பாம்பை கையில பிடிச்சின்னு கஷ்டப்பட்டு இருக்கிற மாதிரி வேண்டாம். அதற்காக பயப்பட வேண்டாம்.
பௌதிக துன்பங்களுக்காக பயப்பட வேண்டாம், எதிர்கொள்வோம். அது எதிர்கொள்ளக்கூடிய சக்தி பக்தியால மட்டும்தான் கொடுக்க முடியும். வேற எந்த பரிகாரமும் கொடுக்கவே முடியாது. அதனால இந்த ஞானத்தை பெறுவதற்காக தான் பகவத்கீதை படிக்கிறோம். நமக்கு அல்டிமேட்டா ஜபம்தான். ஆனால் அப்பப்போ கீழே இறங்கிடுவோம். அந்த ஆர்வம் வராது, ஜபத்துக்கான ஆர்வமே வராது. அப்ப நம்ம பகவத்கீதை படிச்சோம்னா தான், படித்தோம் கேட்டோம்னால்தான் அதுல இருக்கிற அந்த ட்ராக்ல வேகமா போக முடியும். இல்ல பேட்டரி டவுன் ஆயிடும். பேட்டரி சார்ஜ் பண்ணிக்கிறோம்ல, அந்த சார்ஜிங் தான் பகவத்கீதை பாகவதம் படிப்பது கேட்பது. அதனாலதான் இதை இதுவும் பக்தி தொண்டாதான் வச்சிருக்கிறார் கிருஷ்ணர். இந்த நேரம் நமக்கு வீணாகாது. இந்த வகுப்புல யாரெல்லாம் பகவத்கீதையை கிருஷ்ணரை பற்றி கேட்டோமோ, கிருஷ்ணரனுடைய உபதேசங்களை கேட்டோமோ, அதுவும் நம்ம கணக்குல இவங்க இந்த நேரத்துல பக்தி தொண்டு செய்தார்கள்னு தான் எழுதப்படும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நாம் ஒவ்வொரு விஷயத்தை கற்றுக்கொள்ளும் போது, அது பக்திக்கு சாதகமான விஷயங்களாக ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு முன்னேற்றம் ஏற்படுகிறது. பக்தி தொண்டுல ஏறுகின்றது, ஏறுற கணக்கு ஏறின்னு தான் இருக்கும், இறங்காது. மீன்ஸ் நாம பக்தியில முன்னேறாத மாதிரி சில நேரங்கள்ல தோணும். இப்ப அந்த பக்தி தொண்டுல நாம் செய்த அந்த கணக்குகள் நமக்கு சேர்ந்து கொண்டே போகும். இந்த கணக்கு அழியாத கணக்கு. அதனால பக்தர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். பௌதிக செல்வங்கள்லாம் சேர்த்தோம்னா இறங்கி போச்சுன்னா ஏத்த முடியாது. நம்ம பேங்க்ல காசை போடுறோம், அந்த காசை எடுத்து செலவு பண்ணிட்டோம்னா திரும்ப அவ்வளவுதான், அது ஜீரோ கணக்கு தான். ஆனா இங்க அப்படி கிடையாது. இப்ப நீங்க சேர்க்கிற சொத்து சேர்ந்துட்டு தான் போகும், குறையாது. இது நமக்கு கொடுக்கப்பட்ட வரப்பிரசாதம். இதுல இன்னொரு பக்தியில விஷயம் என்னன்னா, நீங்க முன்னேற விரும்பலன்னா அப்படியே இருக்கலாம், அப்படியே ஒரே நேர்கோட்டுல போலாம். நீங்க அந்த கிராஃப் யாருன்னா பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, கணக்கு படிச்ச மாணவர்களுக்கு தெரியும். கிராஃப்ன்றது அப்படியே இப்படியே போகும், கோடு மேல மேல போறதுக்கு. அந்த கோடு மேல போயிட்டு அப்புறம் அது ஒரே தளத்துல இப்படி போகும். ஒரே தளத்துல இப்படியே கூட போயிட்டு இருக்கலாம், மேலேயே ஏறாம. அதுவும் நம்ம கையில தான் இருக்கு. ஒரு அடிப்படை விஷயங்களை பண்ணிட்டு அவர்கிட்ட போகணும்ன்ற தீவிரவாதம் வளராமலும் போகலாம். ஆனால் வளரணும் அப்படின்னும் போது தினம் தினம் கேட்கணும், பகவானிடம் இருந்து கேட்க வேண்டும். சத் சங்கத்துல சிரவணம் கீர்த்தனம் கண்டிப்பாக வேணும். அதனாலதான் இதை படிக்கணும். பிரபுபாதர் அதனாலதான் இதையும் ஒரு சட்டமா வச்சார், 1 மணி நேரம் படிக்கணும் அப்படின்றது. இந்த படிக்கிறது பகவானை படித்தல், பகவானை வழிபடுதல். பகவானுக்கு ஆர்த்தி பண்றோம் இல்ல, அதே போலதான் பகவானை பாடுகிறோம் இல்ல, அதே போலதான் பகவத்கீதை படித்தலும். இப்ப நிறைய பேர் பௌதிகவாதிகள்லாம் பகவத்கீதை வாங்குவாங்க, வீட்டுல வச்சுட்டு பூச்சி ரூம்ல வச்சுட்டு ஆர்த்தி பண்ணுவாங்க. அது கிடையாது. இங்க சொல்லப்படுவது பகவத்கீதையை பக்கத்துக்கு பக்கம் திறந்து படித்து அதை வாழ்க்கையில் நான் எப்படி கடைபிடிப்பேன்னு முயற்சியும் செய்து கொண்டிருக்க வேண்டும். இதுல வர ஒரு விஷயத்தை நான் கடைபிடிக்கிறேன்னா, எவ்வளவு தூரம் என்னிடம் இருந்து பௌதிக விஷயங்கள் போயிருக்குது, எவ்வளவு தூரம் நான் கவனமாக ஜெபிக்கிறேன், எவ்வளவு நான் உண்மையாக, கிருஷ்ணருக்கு இங்க அடிக்கடி சொல்றாரு பிரபுபாதர், நேர்மையான பக்தன் அப்படின்னு. அப்ப நேர்மையாக எவ்வளவு தூரம் நான் நடந்து கொள்கிறேன் என்பதை நாம சோதிச்சு நாம அதெல்லாம் சுய பரீட்சை தான், யாரும் நமக்கு பண்றது இல்லை. யாராவது பண்றதுக்கு தயாரா இருந்தா நாம தயாராவான்னு பார்த்துக்கணும். இந்த பரீட்சை நமக்கு மென்டர்ஸ் பண்ணலாம், குருதேவர் பண்ணலாம். அதெல்லாம் இப்போ மேலோட்டமாக தள்ளிவிடப்படுகின்றது. நீங்க அது நீங்க தான் யோசிக்கணும். நிறைய சில பக்தர்கள்லாம் என்ன கேட்பாங்க, மாதாஜி நான் எதாவது தப்பு செஞ்சா சொல்லுங்கன்னு. சொன்னா புரிய மாட்டேங்குது. தவறுகள் செய்யறாங்க, தவறுகளை நம்ம சுட்டி காட்டம் என்றா புரியல, அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால நான் பேக் அடிச்சிடுவேன், வேண்டாம் அவங்க ஏதோ பண்றாங்க, பண்ணிட்டோம் விடுங்க. எந்த தவறுகளையும் சொல்வதில்லை. எந்த தவறுகளையும் நாமளே கண்டுபிடிக்கல, வேற யாரும் கண்டுபிடிக்கல அப்படின்னா அப்படியே கண்டினியூ ஆகும், நேர்கோட்டுல மேல ஏறாது. இதையும் பக்தர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து 71வது ஸ்லோகம். இதுல நம்பிக்கையுடனும் பொறாமையின்றியும் இதனை யார் ஒருவன் கேட்கின்றானோ அவன் பாவ விளைவுகளிலிருந்து விடுபட்டு புண்ணியம் செய்தவர்கள் வாழும் மங்களகரமான லோகங்களை அடைகின்றான். இது ஒரு சூக்ஷ்மமான ஒரு ஸ்லோகம். நீங்க பகவத்கீதை ஆழமா படிக்கணும். பல முறை நம்முடைய வகுப்புல பக்தியில முழுமை ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். கிருஷ்ணர் இதையே இந்த விஷயத்த வேற இடத்துலயும் சொல்லியிருக்கிறார். பக்தி தொண்டுல முழுமை அடைஞ்சா கோலோக விருந்தாவனம், முழுமை அடையலைன்னா என்ன ஆகும்?
ஸ்ரத்தையா கேட்கறான், ஆனா தூய பக்தி அவனுடைய குறிக்கோள் இல்லை. எல்லாருமே இந்த கேட்டகரியில் தான் விழறோம். எல்லாருமே தூய பக்தி என்பது மிகப்பெரிய விஷயம், மிக மிக பெரிய விஷயம். அதை அடையணும்னா ரொம்ப பாடுபடணும். அந்த முயற்சியை நாம் செய்யல அப்படின்னா உள்ள வந்து நான் இங்க சுகமா இருக்கணும், கொஞ்சம் கம்ஃபர்டபுளா பக்தி பண்ணணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்ன்ற பலன் நோக்கு செயல் மாதிரி தூய பக்தியை நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா என்ன ஆகும்? பகவத்கீதை கேட்கிறோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்பிக்கையோட தான் கேட்கிறோம், பொறாமையும் இல்லை, என்ன ஆகும்? புண்ணியம் ஆயிடும். ஆனால் இதுலயும் கேட்டகிரி இருக்கு, இதுலயும் ஸ்டெப்ஸ் இருக்கு. நிஜமாகவே பௌதிக வாழ்க்கை சுகமாக இருக்க வேண்டும்ன்ற தீவிரவாதம் இருந்ததுன்னா இந்திரலோகம், சந்திரலோகம், அந்த மாதிரி சொர்க்கலோகத்துல போட்டுருவாரு கிருஷ்ணர். ஏன்னா அதெல்லாம் இல்ல அமெரிக்கா இப்ப காலகட்டத்திலே நம்ம பார்க்கலாம். சில பக்தர்கள்லாம் வேலை வாய்ப்பு, வசதியான வாழ்க்கை, அவங்க எங்க போய் செட்டில் ஆவாங்கன்னா அமெரிக்கால தான் செட்டில் ஆவாங்க. மாயாப்பூருக்கு வருவாங்க, ஆனா அவங்களுக்கு பிடிக்காது மாயாப்பூர். அல்டிமேட்டா அமெரிக்கா தான் அவங்களுக்கு இறுதி இலக்காயிடும். அது நான் நிறைய பக்தர்களுடைய வாழ்க்கையில அனுபவப்பட்டு தான் பேசுறேன். ஏன்னா அவங்க வந்து அவங்க சொல்றாங்க, தெளிவா சொல்றாங்க, இந்த மாயாப்பூர்ல எல்லாம் கொசுக்கடி, குளிர், வெயில், வசதி இல்ல, தண்ணி எல்லாம் பொல்யூட் ஆயிடுச்சு, மக்கள் வந்து ஒரே நெரிக்கிறாங்க, பீஸ்ஃபுல்லா அமைதியா போய் அமைதியா வர முடியல. அதனால இதெல்லாம் அங்க வந்து பாருங்க அமெரிக்கால எப்படி இருக்கு லைஃப்னு அப்படிலாம் சொல்றவங்கள நான் பார்த்திருக்கேன். அதனாலதான் சொல்றேன். அந்த மாதிரி குழந்தைகளை வந்து சில பெற்றோர்கள் குழந்தைகளை அமெரிக்கால இருந்து வந்து பல குடும்பங்களை நான் உங்களுக்கு உதாரணமா சொல்லுவேன். குழந்தைகள் எல்லாம் குடும்பத்தோட வந்து செட்டில் ஆவாங்க, குழந்தைகளை குருக்குள்ள போடுவாங்க, ஒரு 6 மாசம் தாங்குவாங்க, 1 வருஷம் தாங்குவாங்க. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் போன் வரும், அமெரிக்காவுக்கு டிக்கெட் போறது வர்றதெல்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாது. அப்படியே எப்படி காணாமல் போவார்கள், எப்படி காணாமல் போவார்கள் என்பதே நமக்கு தெரியாது. அப்படியே காணாம போயிடுவாங்க. அப்படியே ஓவர் நைட் போனவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா இந்த மாயாப்பூர் வாழ்க்கையெல்லாம் நமக்கு செட் ஆகாது, குருகுலமும் செட் ஆகாது, நாங்க திரும்பி போறோம் அப்படின்னு சொல்லி பல குடும்பங்கள் போயிருக்கு. ஸோ இதனுடைய அர்த்தம் என்னன்னா அவங்கெல்லாம் பக்தர்கள் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. பக்தர்கள் தான், ஜெபம் பண்றாங்க, 4 விதிமுறைகளை கடைபிடிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து ஒரு சுகபோக வாழ்க்கையோட பக்தி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பல நோக்கு செயல், நம்மளுடைய பைனான்சியல் கண்டிஷன்ல ஒரு பங்கம் வரக்கூடாதுன்னு பக்தி பண்றாங்க. அது ஒன்றும் தவறு இல்லை, ஆனா சரியும் இல்லை. சரி என்பது பக்தி தொண்டுல வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அப்படின்னும் போது இப்படிப்பட்ட பக்தர்களுடைய கதி என்ன? இந்த பிறவில அங்கிருந்து கூட நான் முழுமை பெற வேண்டும், அந்த காலேஜ மாமேவ கடைசி நேரத்துல கிருஷ்ணரை அமெரிக்கால இருந்து நினைச்சாங்கன்னா போயிடலாம். ஆனா அமெரிக்கானுடைய சுகபோக வாழ்க்கை அவங்கள நினைக்க விடுமான்னு எனக்கு தெரியல. சரியா? அப்ப இந்த மாதிரியான பக்தர்களுக்கு கதி என்ன அப்படின்னு அர்ஜுனன் ஏற்கனவே கேட்டுட்டான். அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சுச்சினாம் ஸ்ரீமதாம் கேஹே அப்படின்ட்டு. அவர்கள்லாம் பணக்காரர் வீட்டுல பிறப்பாங்க, இல்ல பிராமணர்கள் வீட்டுல பிறப்பாங்க, இல்ல பக்தர்கள் வீட்டுல பிறப்பாங்க. 3 கேட்டகிரி இருப்பாங்க. பணக்காரர்கள், பிராமணர்கள், பக்தர்கள், 3 கேட்டகிரியில ஸ்டெப் 1, 2, 3. பக்தர்கள் வீட்டுல பிறக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நிறைய பக்தி, பிராமணர்கள் வீட்டுல சாதகமான சூழ்நிலை, பணக்காரர்கள் வீட்டுல வசதியான சூழ்நிலை, அப்படி கேட்டகிரியோட போட்டுடுறாரு. அதை விட இன்னும் ஒரு படி மேல போனாங்கன்னா சொர்க்கவாசம். சொர்க்கத்திலயும் பக்தி செய்யறாங்க, பக்தி செய்யாமல் இல்ல. இந்திரதேவன், சந்திரதேவன் எல்லாருமே பக்தர்கள் தான். அவங்க எல்லாம் வசதியோட பக்தி பண்றாங்க. பல பல யுகங்கள் இங்க வாழணும், அதுல ஒரு ரிஸ்க் இருக்கு. அவங்க எல்லாம் பல 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 யுகங்கள் அப்படியே வாழணும் இங்கே பௌதிக உலகத்துல. இதுக்கு மேல ஒரு விஷயத்தை தான் இந்த ஸ்லோகத்துல கிருஷ்ணர் சொல்றாரு. இதுக்கு ஒரு மேலப்பட்ட ஒரு விஷயம் துருவலோகத்திற்கு போவதல். நான் நேத்து வகுப்புல இதை பற்றி உங்களுக்கு சொன்னேன். துருவ மகாராஜர் கிருஷ்ணரை நேர்ல பார்த்துட்டார். ஆனால் அவர் எதற்காக தவம் பண்ணார்னா பலன் நோக்கு செயலுக்காக தான் தவம் பண்ணார். என்ன வேணும்னு கேட்டாரு, எனக்கு மிகப்பெரிய ராஜ்யம் வேணும்னு கேட்டு தான் வந்தார். பகவானுடைய கருணையை பாருங்க, அவருக்கு ராஜ்யத்தையும் கொடுத்தார், பக்தியையும் கொடுத்தார். அதுக்கப்புறம் அவர் தூய பக்தரானார். தூய பக்தர் ஆயிட்டு துருவ மண்டலத்துல மிகப்பெரிய ராஜ்யம் அது. அந்த ராஜ்யத்திற்கு அவர் தலைவனாக
தூய பக்தராக அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பிரபுபாதர் எழுதுறார், பொருளுரையில படிங்க. துருவ மகாராஜர் வீட்டிற்கும் துருவலோகத்தை சென்று அடைய முடியும். யாரெல்லாம் இந்த மாதிரி உண்மையான முறையில நம்பிக்கையோட பொறாமையின்றி பகவத்கீதையை கேட்கிறார்கள். அப்போ இங்க வந்து புண்ணிய கர்மானாம், இது புண்ணியம்ன்றது பக்தி புண்ணியம், இந்த பௌதிக புண்ணியம் கிடையாது. பௌதிக புண்ணியம்ன்றது கரைஞ்சிரும். இந்த பக்தி புண்ணியம் செய்து அவர்கள் முழுமை அடையவில்லை என்றால், தூய பக்தி இல்லாம தூய பக்தியை கொஞ்சம் உள்நோக்கத்தோட செய்யறாங்க பாருங்க, அப்படிப்பட்டவங்க எல்லாம் முழுமை அடையல. ஆன்மீக உலகத்துக்கு போக முடியாது. ஆனா சற்றேறக்குரிய ஆன்மீக உலகத்துக்கு சமமான இடம்தான் இங்க சொல்லப்படுது. துருவ மண்டலம் என்பது ஆன்மீக உலகத்துக்கு சமமானதுதான். அங்கு போய் சென்று அங்கிருந்து ஏற்றம் பெறுவார்கள். அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால புண்ணியம் செய்தவர்கள் வாழும் மங்களகரமான லோகங்களை அடைகின்றனர்னு சொல்லிட்டார் கிருஷ்ணர். அடுத்து எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாச்சு. 71 வரைக்கும் எல்லாம் முடிஞ்சு போச்சு. 72ல கிருஷ்ணர் கேட்கிறார், இப்ப பாடம் நடத்திட்டு ஏதாவது சந்தேகம் இருக்கா கேக்குறாங்கல்ல, இதெல்லாம் அறியாமையெல்லாம் முடிஞ்சிச்சா, முழு கவனமான மனசோட கேட்டியா அப்படின்னு கேட்கறதுனுடைய அர்த்தம், இங்க கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு ஆன்மீக குரு செயல்படுறார். ஒரு ஆன்மீக குருனுடைய ஒரு கடமை என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த மாணவன் அந்த சிஷ்யன் ஒழுங்கா பாடத்தை படிச்சானா, அதை கடைபிடிப்பானான்னு பாக்குறதும் ஆன்மீக குருனுடைய கடமை. அதனால அவர் கேட்கிறார், உனக்கு புரியுதுன்னா நான் திரும்ப சொல்றேன், முழு பகவத்கீதையை நான் திரும்ப சொல்வதற்கு தயார்னு சொல்றார் கிருஷ்ணர். உனக்கு புரிஞ்சுதா? இது சாதாரணமான புத்தகம் கிடையாது. பிரபுபாதர் எழுதுறாரு, இது ஒரு சாதாரண நாவலோ இல்ல ஒரு கணக்கு புஸ்தகமோ இல்ல ஒரு அறிவியல் புஸ்தகமோ கிடையாது. இது ஆன்மீகம். இந்த ஆன்மீகத்தை எப்படி கற்க வேண்டும்ன்றதெல்லாம் சொல்லியாச்சு நம்ம ஏற்கனவே. ஆன்மீக பாடத்தை எப்படி கற்க வேண்டும், தத்விதி பிரணிபாத்தேன பரிபிரஷ்னேன சேவையா உபதேக்ஷயந்தி தேக்ஞானம் ஞானினஸ் தத்துவ தரிசன. ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவினுடைய அந்த ஆன்மீக பிரதிநிதி, அங்கீகாரம் பெற்ற ஆன்மீக பிரதிநிதியிடமிருந்து கேட்கும் அதிர்ஷ்டமுடைய அவர்கள். அப்படி கேட்டோம்னா அறியாமையிலிருந்து வெளியே வந்துடலாம். அறியாமையிலிருந்து வெளியே வந்து முக்தியும் பெறலாம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். அவ்வளவுதான். அதோட அர்ஜுனன் சொல்றான், கிருஷ்ணா, எனது அன்பு கிருஷ்ணரே, வீழ்ச்சி அடையாதவரே, எனது மயக்கம் தற்போது நீங்கிவிட்டது. தங்களது கருணையினால் நான் எனது நினைவை மீண்டும் பெற்றுவிட்டேன். எல்லா சந்தேகங்களிலிருந்து விடுபட்டு நான் தற்போது உறுதியுடன் உள்ளேன். தங்களது உபதேசங்களின்படி செயல்பட தயாராக இருக்கிறேன். இதுதான் சரணாகதி. சரணாகதினா நீ என்ன சொல்றியோ நான் அதை செய்யறேன். சொல்றவர் மிக உயர்ந்தவர், சாதாரணமானவர் இல்லை. இந்த சரணாகதி அடைய செய்யும் நபருக்கு மிகவும் அன்பானவர். அப்படின்னும் போது சரணாகதி வரணும் இல்லையா? நமக்கெல்லாம் வரல, ஏன்னு தெரியல, பௌதிக பற்று இருக்கிறது. இங்க சொல்பவர் மிக மிக உயர்ந்தவர், நம்முடைய நலன் விரும்பி. அதனால இப்ப சினிமால சரணாகதி என்னும் போது நம்ம பயந்துன்னு, உயிருக்கு பயந்துன்னு கையை தூக்குறான் இல்லையா? வில்லனுக்கு பயந்துன்னு எல்லாரும் கையை தூக்குறாங்க, அப்படின்னு சொல்றதுக்கு, சுற்றுவானே அப்படின்ட்டு. இங்க அப்படி கிடையாது. நீ எப்படி இருந்தாலும் உன் நலனை அவன் விரும்புகிறான். அப்படிப்பட்டவனுக்கு சரணடையாமல் ஏன் இருக்கிறோம் தெரியலையே. நீ பாம்பாக இருந்தாலும் சரி படி அளக்கிறார். படி அளப்பதுன்றது பெரிய பிரச்சனை கிடையாது. நம்ம உண்மையான சந்தோஷத்தை நோக்கி நம்ம கூப்பிடுறார். நமக்கு புரிய மாட்டேந்தே. அதனால உயிர்வாழிகளுடைய உண்மையான நிலை என்ன? உண்மையான நிலை ஜீவேரே சொரூபாய நித்தியரே கிருஷ்ணதாஸ். இது உண்மையான நிலை. உன் ஒரிஜினாலிட்டிக்கு வா. நீ வேஷம் போட்டுன்னு தெரியுற, மயங்கி இருக்கிற, மயக்கத்தில் இருக்கிறாய். நான் இந்த உடல் என்ற மயக்கத்தில் இருக்கிறாய். புலனின்பத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாய். திரும்பி பார், அது கிடையாது. நீ உண்மையான சந்தோஷத்துக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாரு கிருஷ்ணர். அப்ப அர்ஜுனன், நான் சரியாயிட்டேன், கரிஷ்யே வச்சனம் தவ, நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன். ரைட் கிருஷ்ணா, சரண்டர், தூக்கிட்டேன் கைய. நீங்க என்ன சொன்னீங்கனாலும் நான் செய்வேன். அங்க டிஸ்பியூட்டே கிடையாது. அதை விளக்குறார் பிரபுபாதர். இப்ப ஜீவனுக்கு சுதந்திரம் உண்டு. இப்ப அர்ஜுனனுக்கும் சுதந்திரம் கொடுத்தார் கிருஷ்ணர். நான் சொல்றத நீ கேட்கணும்னு அவசியம் கிடையாது. யூ சூஸ், நீ எடுத்துக்கோ. அந்த சுதந்திரம் ஒவ்வொரு ஜீவராசிக்கும் கிருஷ்ணர் கொடுத்திருக்கிறார்.
ஜீவராசி என்பவர் ஜீவன்கள், ஜீவாத்மாக்கள் இந்த மார்ஜினல் எனர்ஜின்னு சொல்றாங்க, தட்டஸ்த சக்தி அப்படின்றாங்க. அந்தரங்க சக்தி, பகிரங்க சக்தி, இடைப்பட்ட சக்தி அப்படின்ற இடைப்பட்ட சக்தியில ஜீவன் வரான். ஒண்ணு மாயை கிட்ட போகலாம், இல்ல கிருஷ்ணர்கிட்ட வரலாம். மாயை கிட்ட போகும்போது மாயா நல்லா அடிக்கும். மாயை ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும், மாயை சுகம் தர்ற மாதிரி இருக்கும், ஆனா கூப்பிட்டு சரியா போடும். கிருஷ்ணர் வந்து டஃப்பா இருக்கும். கிருஷ்ணன் இப்ப நாமம் சொல்றதுக்கு ஈஸியா, ஏதாவது வீடியோ பாக்குறதுக்கு ஈஸியானா வீடியோ பாக்குறது தான் ஈஸியா இருக்கு இல்லையா? ஆனா வீடியோ பார்த்தோம்னா அடி விழும், நல்ல அடி இருக்கு, மாயா பின்னாடி அடி கொடுக்கும். ஆனா கிருஷ்ணரை வணங்கினோம் என்றால் கிருஷ்ணர் வந்து அடிக்க மாட்டாரு, அன்பால அரவணைப்பார், எல்லாத்தையுமே கொடுக்க தயாரா இருக்கிறார். ஆனா நமக்கு இப்ப இது ஆரம்பிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனாலதான் திரும்ப 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 இங்க பிரபுபாதர் எழுதுறார், மாயா சுகமா பிரம்ம சுகமா அப்படின்ட்டு. என்னுடைய குருதேவர்கிட்ட என்னுடைய குழந்தை போனான், போயிட்டு தீட்சை கொடுங்க அப்படின்னா. நீ சாண்டிங் பண்றியா அப்படின்னு கேட்டார். பண்றேன். மங்களார்த்தி பண்றியான்னு. இல்ல. அப்போ மங்களாரத்தி பண்ணு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு விஷயத்த கேட்டார், நீ ஏன் குருக்குல எல்லாம் விட்டுட்டு வந்துட்ட அப்படின்னும் போது எனக்கு பிடிக்கல அப்படின்னா. சரி, உனக்கு எது முக்கியம், மாயா சுகமா பிரம்ம சுகமா? எனக்கு ரெண்டும், பதில் கேளுங்க. குருதேவ் இப்படி கேள்வி கேட்கிறாரு, சிஷ்யன் ஒரு பதில் சொல்ற, எனக்கு ரெண்டும் வேணும். இன்னும் அடி காத்திருக்குதுன்னு அர்த்தம். ரெண்டும் வேணும் நம்ம எப்ப நினைக்கிறோமோ, எனக்கு அதுவும் வேணும் இதுவும் வேணும்னு நினைக்கிறோமோ அடி இருக்குன்னு அர்த்தம். நாமளே புரிஞ்சுக்கணும். எப்ப மாயை பின்னாடி போறோமோ, எப்ப பற்றுதல்கள் நிறைய இருக்கோ அப்ப அடியும் நிறைய இருக்கு. அடி வாங்க தயாரா இருந்தா மாயை பின்னாடி போகலாம். இதெல்லாம் சுய அறிவுரைகள், நமக்கு நாமே சொல்லிக்கணும். இந்த பற்றுதல், பாசங்கள், இது வேணும் அது வேணும்னு நினைக்கிற எண்ணங்கள், சுகமா இருக்கணும்னு நினைக்கிறது, கிருஷ்ணரை விட்டு தனித்து சுகித்திருத்தல் அப்படின்னு நம்ம நினைக்கிற எல்லா எண்ணங்களும் எல்லா விஷயங்களும் நமக்கு மாயா, அது மாயா தான். அது நல்லா போட போகுது, நிறைய அடி வாங்க போறோம்னு அர்த்தம். அடி நிறைய வாங்க வாங்க அப்புறம் தான் மயக்கம் தெளியும் இல்லையா? அப்ப மாயை கிட்ட இருந்து அடி வாங்கிட்டு இங்க வர்றதை விட நேரடியாக இங்க சரணடைதல் நல்லது. அதனால இந்த ஜீவன் என்னுடைய மிகப்பெரிய மயக்கம் என்னன்னா, பிரபுபாதர் எழுதுறாரு, அதனுடைய மிகப்பெரிய மயக்கம் நானே ஆள்பவன்னு நினைக்கிறாரு. நானே ஆள்பவன் அப்படின்றது வந்து எப்படின்னா, நான் சுகமா இருக்கணும்னு நினைக்கிறது, நான் கிருஷ்ணரை விட்டு தனித்து இருக்கிறது அப்படின்னு எப்ப நினைக்கிறோமோ அப்பவே மயக்கத்துல இருக்கிறோம்னு அர்த்தம். நானே ஆள்பவன், நான் தான் எஜமான், நானே கடவுள், இது மிகப்பெரிய மயக்கம். நிறைய ஆன்மீகவாதிகள் நானே கடவுள்னு நினைச்சுக்கிறாங்க. அது மிக 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 பெரிய அபராதம், மயக்கம். அந்த மயக்கத்துல இருந்தெல்லாம் வெளியே வர வைக்கும் மாயா சரியா போடும், பலார்னு 2 கன்னத்திலே போடும். அப்பதான் இல்ல நான் கிருஷ்ணரை சரணடைகிறேன் அப்படின்னு வருவாங்க. இப்போ இந்த ஜடம் என்னும் புறசக்தியால் மயக்கமுற்றுள்ள கட்டுண்ட ஆத்மா பூர்ண அறிவுடையவரும் எல்லாவற்றின் உரிமையாளருமான முழுமுதற் கடவுளே எஜமான் என்பதை அறிவதில்லை. அதை எப்ப அறியறாங்களோ அப்போ விடுதலை, அவ்வளவுதான். எப்போ இவர்தான் எஜமான், நான் அடிமை, என்னுடைய வேலை அவருக்கு தொண்டு செய்வது, தொண்டு செய்வதன் மூலம் எனக்கு உண்மையான சந்தோஷம் கிடைக்கும்னு எப்போ ஒரு ஜீவன் திரும்புதோ அப்ப வந்து அவருக்கு உண்மையான சந்தோஷம் தரப்படும். இப்போ அர்ஜுனன் வந்து தெளிவாயிட்டான், உண்மையான சுதந்திரம் எது அப்படின்னா கிருஷ்ணருக்கு சரணடைதல். கிருஷ்ணா நீ சொல்லு நான் செய்யறேன்ற நிலைமைக்கு வர்றதுதான் வந்து உண்மையான சரணடைதல். அந்த நிலைக்கு வந்துட்டான் அர்ஜுனன். ஏன்னா அர்ஜுனனை கொண்டு பல வேலைகளை செய்யணும்னு கிருஷ்ணர் யோசனை பண்ணார். அர்ஜுனன் அதற்கு தயாராகிட்டான். இப்போ நம்ம இந்த உலகத்துல, பௌதிக உலகத்துல நல்ல காரியங்கள், கெட்ட காரியங்கள், கலந்த காரியங்கள், பல காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது. அதுல நல்ல காரியங்களுக்கு நான் கருவி ஆகுறேன் அப்படின்னு கை தூக்கிட்டோம்னா அதை வச்சு அந்த நல்ல காரியங்களை செய்ய வச்சு பகவான் தன்னிடம் நம்மை இழுத்து கொள்வார். கெட்ட காரியங்களுக்கு கை வச்சு தூக்கிட்டு நான் கொலை பண்றேன், அதாவது கொலை, கொள்ளை, திருட்டு, தவறான விஷயங்கள் மட்டும் தவறு இல்ல, கிருஷ்ணரை விட்டு சுகித்திருப்பேன்னு நினைக்கிறதும் தவறுதான். இதை வந்து மற்ற ஆன்மீகவாதிகள்லாம் சொல்றது கிடையாது. மற்றவங்களுக்கு எந்த தொல்லையும் பண்ணாம நீ சுகமா இருக்கிறியா, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு பிரச்சாரம் பண்றத நான் கேட்டிருக்கேன். ஆனால்
தூய பக்தியில இதுவும் வந்து தடைதான். நான் மத்தவங்களுக்கு எந்த தொல்லையும் கொடுக்கலையே அப்படின்னு நினைச்சு நான் சுகமா இருக்கிறேன் நினைக்கும் போதே அங்க மாயா உள்ள என்ட்ரி வந்துடுது. இத கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்தோம்னா தான் தெரியும். ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற அனைத்தும் கிருஷ்ணருடைய சேவைக்காக தான் வைக்கணும். நான் எப்ப எனக்காக கொஞ்சம் அப்படி ஒதுக்கி வைக்கிறனோ, எப்ப எனக்காக நான் ஒளிச்சு வைக்கிறனோ, அப்பவே நான் கிருஷ்ணரை விட்டு விலகுகிறேன்னு அர்த்தம். இதை நம்ம புரிந்து கொண்டு இந்த திசையில எனக்குன்னு நான் எதையும் சுகமா வச்சுக்கணும், நான் தனியா சுகச்சிருக்கணும்னு இல்லாம என்னுடைய குறிக்கோள் பக்தி தொண்டில் ஆசைகளை வளர்த்து கொள்வது மட்டுமேன்னு போனோம்னா அனுகூலமான விஷயங்கள் வரும். இதை நீங்க பக்தர்கள் வந்து ஆழமா யோசனை பண்ணி தான் முடிவு எடுக்கணும். இதெல்லாம் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு இந்த சோதனை இருக்கு. இப்ப இன்னைக்கு நான் சரணாகதி எடுத்துட்டேன், விஷயம் முடிஞ்சு போச்சு இல்ல. ஒவ்வொரு நிமிஷமும் சரணாகதி எடுக்கிறியா இல்லையான்ற டெஸ்டிங் நமக்கு இருக்கு ஒவ்வொரு நிமிஷத்துலயுமே. அதுல நம்ம வெற்றி பெறுகிறோமோ தோல்வி பெறுகிறோமோ, நிறைய வெற்றி பெறுவதற்கு, நிறைய அந்த மாயை விட்டு விலகுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அது பக்தியால் மட்டுமே, பகவானுடைய ஸ்மரணத்தினால் மட்டுமே, பகவானை பற்றி கேட்பதால் மட்டுமே சாத்தியமாகும். வேற விஷயங்கள்ல சாத்தியமாகாது. அதனால அர்ஜுனன் போல நாம வந்து எஸ் சார், எஸ் பாஸ் அப்படின்னு மாறணும். அடுத்து சஞ்சயன் சொல்றான், இப்ப இவங்கள முடிஞ்சு போச்சு சம்வாதம். அர்ஜுனன் கிருஷ்ணருடைய சம்வாதம் உரையாடல் முடிந்து விட்டது. இப்ப சஞ்சயன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறான். இப்ப அர்ஜுனனுக்கு என்ன பலன் கிடைச்சதோ அதெல்லாம் சஞ்சயனுக்கு கிடைச்சிடுச்சு. ஏன்னா சஞ்சயன் ஒரு உண்மையான சிஷ்யன். வியாசதேவரனுடைய ஒரு மிக உயர்ந்த சிஷ்யன். அதனாலதான் அந்த திவ்ய திருஷ்டி. இங்க மகாபாரத போர்ல என்ன நடக்குது என்பதை அவனுக்கு பார்க்கக்கூடிய பார்வையை அவருடைய குருதேவ் கொடுத்திருக்கிறார். அதனால அதை பார்த்த இந்த பகவத்கீதைய நேரடியா சஞ்சயனும் கேட்கிறான். அதனால கிருஷ்ணர் அர்ஜுனன் என்னும் இரு மகாத்மாக்களுக்கு இடையிலான உரையாடலை நான் கேட்டேன். அதன் அற்புதமான விஷயங்களினால் எனக்கு மயிர்கூச்சம் ஏற்படுகிறது. இவர் வந்து பக்தர் சஞ்சயன், அதனாலதான் வியாசதேவருடைய சீடன். ஆனா யாருக்கு செக்ரட்டரி, காரியதர்சி? திருதராஷ்டனுக்கு. ஏன்னா பகவான் எந்த ஜீவராசிக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டு தான் இருப்பார். நேரடியா கிருஷ்ணர் இருக்கிறார், அதனால திருதராஷ்டனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்போமேன்னு கொடுக்கிறார். வாய்ப்பை எடுப்பதும் எடுக்காததும் அந்த ஜீவனுடைய முழு சுதந்திரத்தை பொறுத்தது. இங்க கூட திருதராஷ்டிரன் முடிவு எடுத்திருக்கலாம், நிறுத்து, நான் மன்னன், நான் சொல்றதான் நீங்க கேட்கணும், கிருஷ்ணா நாங்கள் எல்லோரும் உனக்கு சரணாகதி எடுக்கிறோம்னு எடுத்திருக்கலாம். அந்த வாய்ப்பு கிருஷ்ணர் கொடுக்கிறார் ஒரு பக்தர் மூலம். சொல்றார், ஓப்பனா சொல்றார். இதுக்கு மேல என்ன வேணும்? சஞ்சயன் வந்து தெளிவா சொல்றார், எனக்கு மயிர்கூச்சு எரியுது. அவர் வந்து விஸ்வரூபம் காட்டுறாரு, இவர் தான் முழுமுதற் கடவுள், இவர் தான் கிருஷ்ணர். அதை மீறி, இதையெல்லாம் மீறி எனக்கு பௌதிக பற்று இருக்கிறது. என் மகனாகிய துரியோதனன் மேல என் உயிரே இருக்கு. நிறைய பேர் நம்ம எல்லாம் திருதராஷ்டிரன் கேட்டகிரி தான். பகவத்கீதை கேட்கிறோம், கிருஷ்ணர் சொல்றாரு, குருதேவர் சொல்றார், ஆனாலும் எனக்கு வந்து என்னுடைய விஷயங்கள் மேலதான் எனக்கு பற்று இருக்கு. நாம ஒன்னும் திருதராஷ்டிரனை விட கொஞ்சம் பெரிய ஒஸ்தி எல்லாம் கிடையாது இல்லையா? நான் அப்படி செய்யலையே அப்படின்லாம் சொல்ல முடியாது. பௌதிக பற்றுகள் நம்ம வந்து திருதராஷ்டிரனை மாதிரி தான் வச்சிருக்கு. யோசனை பண்ணி பார்த்தா புரியும். இதுக்கு மேல திருதராஷ்டிரனுக்கு என்ன சொல்ல வேண்டியிருக்கும் பாருங்க. அதுக்கப்புறம் அவர் சொல்றார், வியாசரின் கருணையால் யோகங்களின் இறைவனான கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் தாமே நடத்திய இந்த மிக மிக ரகசியமான உரையாடலை நான் நேரடியாக கேட்டேன். மிக மிக ரகசியமான உரையாடலை கேட்டும் பக்தனாய் இல்லாமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அததான் வந்து திருதராஷ்டிரன் செஞ்சார். நான் முடிச்சிடுறேன், அப்புறம் பேசுங்க சுதர்ஷன் பிரபு. அதுக்கப்புறம் ஒரு சஞ்சயன் இப்ப காரியதர்சியாக இருந்தாலும், திருதராஷ்டிரனுடைய காரியதர்சியாக இருந்தாலும் தைரியமான பக்தர். நாம போய் நம்மளுடைய பாஸ் கிட்ட சொல்லாமா, நீ கிருஷ்ணர் சரணடையலன்னா அவ்வளவுதான், நீ தோல்விதான் அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்மால சொல்ல முடியாது. அவர் சொல்றார். அதனால நான் வந்து என்னுடைய குருதேவனுடைய கருணையினால எனக்கு இது கிடைச்சிருக்கு. அதனால என்னுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு சொல்றார். பகவான் வந்து யோகேஸ்வரர்களுக்கெல்லாம் யோகேஸ்வரர். இதை நான் நேரடியா கேட்டு உங்ககிட்ட சொல்றேன். இதை நினைச்சு புனக இதை நினைச்சு
என்னுடைய ஒவ்வொரு நிமிடமும் இன்பம் அடைகிறேன். கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் நடந்த இந்த அற்புதமான உரையாடல், இது எல்லாம் சாதாரணமான உரையாடல் இல்லை. இதை நினைக்கும் போதே நினைச்சு சம்ஸ்மிருத்திய அதை நினைக்க நினைக்க எனக்கு ஆனந்தம் பெறுகிறது அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவு மகிழ்ச்சி எனக்கு ஏற்படுகிறது. மன்னனே, பகவான் கிருஷ்ணருடைய இந்த அற்புத ரூபத்தை நினைத்து நினைத்து நான் மேலும் மேலும் வியப்பில் மூழ்கி மீண்டும் மீண்டும் இன்பம் அடைகிறேன். இவ்வளவு தெள்ள தெளிவா சொல்றாரு. பயப்படல அவரு. இவரு நான் என்ன வெட்டி போட்டாருன்னா என்ன பண்றது, அதெல்லாம் பயப்படல. பயப்படாம தெளிவா இதான் கிருஷ்ணர், இவர் தான் அவருடைய உண்மையான பக்தர் அர்ஜுனன். இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு. நான் பெரிய பாக்கியம் செஞ்சிருக்கேன். என்னுடைய குருதேவரனுடைய கருணையினால இது ஏற்பட்டது. என்னுடைய கருத்து என்னன்னா, எங்கெல்லாம் கிருஷ்ணர் இருக்கிறாரோ, எங்கெல்லாம் அற்புதமான வில்லாளி அர்ஜுனன் இருக்கிறானோ, அங்க கண்டிப்பா வெற்றி, அசாதாரணமான வலிமை, நியாயம் எல்லாமே கிடைக்கும். அங்க ரொம்ப அழகான ஸ்லோகம் இது. எத்திர யோகேஸ்வர கிருஷ்ண எத்திர பார்த்தோ தனுர்தர தத்ர ஸ்ரீர் விஜயோ. ஸ்ரீர்னா செல்வம், விஜயோனா வெற்றி. பூத்திர் துருவா நீத்திர் மதிர் மம. கண்டிப்பா உறுதியா சொல்ற, துருவான உறுதி, உறுதியா சொல்ற கண்டிப்பா அங்க வெற்றி அவங்களுக்கு தான். இப்ப வெற்றி தோல்வியே இப்ப நாம ஜாதகமே பார்க்காம திருதராஷ்டிரனுக்கு வெற்றி யார் பக்கம் இருக்கு, ஏன்னா கடவுள் யார் பக்கமோ அந்த பக்கம் தான் வெற்றி. நீ நாஸ்திகனா, நீ நாஸ்திகன் மாதிரி செயல்படுறாரு திருதராஷ்டிரன், தெரியுது, ஆனா முடியல. காரணம் பற்று. திருதராஷ்டிரனுக்கு கண்டிப்பாக வெற்றி அவங்களுக்கு தான் தெரியுது, ஆனால் செயல்படுத்த முடியவில்லை. அது பௌதிக பற்றின் காரணமாக. நாமும் திருதராஷ்டிரன் மாதிரி ஆயிடக்கூடாது. அது கவனமாக இருக்க வேண்டும். திருதராஷ்டிரன் மாதிரி ஆகக்கூடாது. சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் கிருஷ்ணரை சரணடைவோம் அப்படின்னு சொல்லி பகவத்கீதையை முடிக்கிறேன். கேள்விகளை உடனே அனுப்பிடுறேன். நாம் பகவத்கீதை 18 அத்தியாயங்கள் முடிஞ்சது. பக்தர்கள் கேள்விகளை கேட்கலாம், உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. கூடுதல் கருத்துக்கள் இருந்தாலும் தெரிவிக்கலாம். அதுக்கப்புறம் மாதாஜி, இது நம்ம 2 தடவை முடிச்சிட்டோம், ஆனாலுமே புதுசா நமக்கு அந்த கருத்துக்கள் வருது. ஆமா, சந்தோஷம். ஆமா, சந்தோஷமும் வருது, கருத்துக்களும் வருது. ஒரு சில கருத்துக்கள் 10 வாட்டி படிச்சாதான் புரியுது. அதனால பக்தர்கள் சந்தேகத்தை கேட்கலாம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பணிவான வணக்கம் மாதாஜி. தாழ்ந்த பணிவான வணக்கம். ரொம்ப நாளும் கிளாஸ் வரல, மன்னிக்கணும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. சில சூழ்நிலை அங்கே கோயிலுக்கு போகணும், இங்கே சர்வீஸ் பண்ணணும், வீட்டு கடமைகள் வர முடியல. நன்றி, மன்னிக்கணும் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் இன்னைக்கு கிளாஸ்க்கு நான் ஃபுல்லாக கவனிச்சேன். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தெரியுது, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் மாதாஜி. நீங்கள் புக்ஸில் எக்ஸ்பீரியன்ஸு, டிவோட்டி கூட நிறைய அசோசியேஷன் எடுத்திருக்கீங்க. அது ஒரு சின்ன சின்ன வேரியண்ட் கூட நான் நுணுக்கமாக சொல்கிறீங்க. எல்லா டிவோட்டியும் நீங்கள் அந்த என்ன சொல்கிறது, ஒரு சாதாரண டிவோட்டியிலேருந்து ஒரு மேல்நிலை டிவோட்டி வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா கவர் பண்ணியிருக்கீங்க. ஹரே கிருஷ்ணா. ஸோ இதுலேருந்து எனக்கு நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, பக்திங்கிறது எப்படின்னா மாதாஜி, நீங்கள் சொல்கிற வார்த்தையில் அந்த படிக்கும் போதோ வசிஷ்டம் எடுக்கும்போதோ எனக்கூட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பத்தலை, சுத்தமாக பத்தலை. நான் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னை கம்பேர் பண்ணுறதுக்கு நான் ஒன்றுமே கிடையாது. ஹரே கிருஷ்ணா. நன்றி. அப்புறம் நான் என்ன சொல்ல, நீங்கள் சொல்லும் போது ஒவ்வொரு வார்த்தையும் என்னோட பக்தி லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, 0ல் தான் இருக்கும், ரொம்ப 0ல் இருக்கு. நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏதாவது தடங்கள் வந்துகிட்டே இருக்கு, சின்ன சின்ன தடங்கள் ரெகுலராக வந்துகிட்டே இருக்கு. எனக்கு ஜாப்லேயும் சரி, ஆஃபீஸ் சரி, வீடு சரி, ரிலேஷன் சரி, டிவோஷனலையும் அந்த மாதிரி வந்துட்டு நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். ஆனால் நீங்கள் சொல்லும் போது பக்தி கிருஷ்ணன் நோக்கி போகும்போது அப்படி பார்த்தா நீங்கள் சொன்னீங்க ஒரு வாசனை, எனக்கு பக்தியே வேணும், பௌதிக வேணும், அப்படி இது நிலம தான் அது சில நேரங்களில் எனக்கு இயற்கையாக வருது. அதை தவிக்கணும் பார்க்கும்போது தான் எனக்கு நிறைய இழப்புலாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நடுவில் நிறைய இழப்பு ஜாஸ்தி. குணநலம் மாறும்போது யாருமே அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால தனிமைப்படுத்தப்படுறாங்க இயற்கையில். ஹரே கிருஷ்ணா. தனிமைப்படுத்த எப்படின்னா பேசுகிறாங்க, பழகுறாங்க, அந்த வேல்யூபிள் கிடைக்க மாட்டேங்குது. பௌதிக வேல்யூபிள் இயற்கையாக குறைஞ்சிட்டே வருது. ஆனால் பக்தியில் மட்டும் ஏறுது மாதாஜி. ஸோ இது எனக்கு திருப்பியும் கடமையா, ரெஸ்பான்சிபிலிட்டி, பக்திங்கிறது தராசு வச்சு பார்த்தா நான் ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப மனநிலை ரொம்ப சஞ்சலப்படுத்துற மாதிரி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. எனக்கு நிறைய எனக்கு கொடுக்கும் மாதாஜி. எலக்ட்ரிசிட்டி பத்தாது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. பவர் இல்லாத ஒரு பக்தர் மாதாஜி. சுதர்ஷன் பிரபு, நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் உங்க நிலைமைய. நான் ஆரம்ப கட்டத்துல யாரம்மா நாங்க கூட
நாங்க வந்து இப்ப பௌதிக கடமைன்னு ஒண்ணு இருக்கு. பௌதிக கடமைன்னா இந்த சரீரத்தை பராமரிக்கிறது. சரீரத்தை பராமரிக்கிறதுக்கு ரோட்டி கப்படா மக்கான்னு இந்தியில சொல்லுவாங்க. சாப்பாடு, இருக்க இடம், துணிமணிகள் இதெல்லாம் தேவைப்படுது, இல்லைன்னு சொல்லலை. அப்ப யாரெல்லாம் மாதிரி குழந்தைகள் சின்னதா இருக்கிறாங்க, இப்பதான் திருமணமானார்கள், அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அறிவுரைகள், அவங்களுடைய சூழ்நிலை அதுக்கேற்ற மாதிரி அறிவுரைகள் மாறுபடுது. எங்களுடைய குருதேவர் கூட நாங்க முதல்ல கிருஷ்ண பக்திக்கு வந்தப்ப எல்லாத்தையும் விட்டுருங்க, உள்ள வாங்க, சன்னியாசிகள் ஆயிடுங்கன்னு சொல்லல. இந்த துறவு என்பது ஒரு ஒரு வளர்ச்சி அடைந்து முதுமையில வரக்கூடிய ஒரு விஷயம். சில குழந்தைகள் சின்னத்திலே துறவு எடுக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லல. அது வந்து ஒரு 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 காலகட்டத்துல பல விஷயங்களை பார்த்து பக்தியோட சேர்ந்து அனுபவப்பட்டு துறவு வரணும். அதை வந்து இப்ப ப்ரீமெச்சோர்டா எடுக்கிறவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றதையும் நம்ம பார்க்கிறோம். அவங்களுக்கு பௌதிக ஆசைகளோட இருந்து, பகவத்கீதையிலே வருது மித்யாச்சாரான்னு நம்ம சொல்றோம். நிறைய குழந்தைகள் பிரம்மச்சாரி ஆயிட்டு அதுக்கப்புறம் சஃபர் ஆகி அதுக்கப்புறம் தாங்க முடியாம வெளியே வந்து இங்கேயும் அடி அங்கேயும் அடி எல்லா அடியும். இப்ப நீங்க சொல்றதும் அப்படிதான். நீங்க வந்து பயப்படாதீங்க, எதுக்குமே பயப்படாதீங்க. பக்தி தொண்டை தைரியமா செய்யுங்க. உங்களுக்கு பௌதிக கடமை இருக்கு, நீங்க ஒரு ஆண் மகன், உங்கள் மனைவி குழந்தைகளை காப்பாற்றும் பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பை அமைதியா செய்யுங்க. இதுக்கு சஞ்சலம் ஏன் படுறீங்க? சஞ்சலப்படாதீங்க. நம்ம தலையெழுத்துல இருக்கிறத வேண்டான்னு கிருஷ்ணர் சொல்லவே மாட்டாரு. அது மட்டும் பார்த்துங்க, சொல்லவே மாட்டார். நீங்க பெருசா டாடா, பிர்லா, பில்கேட்ஸ் அப்படி ஒரு பணக்காரன் ஆகணுன்ற குறிக்கோள் இல்லை. உங்களுக்கு அடிப்படை விஷயத்துக்கு நீங்க பாடுபடணும். ஒரு ஆண் மகன், புருஷ லட்சணம், உத்தியோகம், அதோட சேர்த்து பக்தி செய்யுங்க. மனசுல எல்லாருக்குமே சொல்றேன், சூழ்நிலை எதனா இருக்கட்டும், மனசுல மட்டும் நீங்க பக்திமானா ஆகணும்னு ஆசைப்படுங்க. வேற எதுவும் நான் உங்களுக்கு சொல்லலையே. 16 மாலைகள், 4 விதிமுறைகள். நீங்க வந்து இப்ப சில பிரம்மச்சாரிகள் நம்பர் 1 புக் டிஸ்ட்ரிபியூட்டர், இந்த தாஸ் அந்த தாஸ்ன்ட்டு சர்டிபிகேட் வாங்குறாங்க சில பிரம்மச்சாரிகள். சில சன்னியாசிகள் என்னென்னவோ சாதிக்கிறாங்க. நான் வந்து உங்களுக்கு அந்த கோல் கொடுக்கல, சின்ன கோல். 1ஆம் கிளாஸ் படிக்கிறீங்க, 1ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன். அப்ப அந்த கிளாஸை எப்படி பாஸ் பண்றோம் அப்படின்னா, மனசுல வந்து நான் என்னைக்காவது காலேஜ் போவேன், படிப்பேன், பிஹெச்டி படிப்பேன் அப்படின்ற ஆசையை வளர்த்துக்குங்கன்னு சொல்றேன். இன்னைக்கு இல்லை நாளைக்கு நான் பியூரிட்டி போட்டி ஆகணும். இந்த சரீரம் இப்ப எல்லாருக்குமே வாழ்க்கையை இப்படித்தானே அமைக்கிறோம். ஒரு காலகட்டத்துல படிக்கிறோம், வேலைக்கு போறோம், திருமணம் செய்யறோம், அப்புறம் அந்த இல்லற வாழ்க்கையில இருக்கிறோம், அதுக்கப்புறம் வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் சாவு. அப்படித்தானே ஜென்ரலா எல்லாருக்கும். அதே பக்தி வாழ்க்கையில நம்ம வைக்கும்போது இங்க நாங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு வரும்போது தீவிர பக்தரா மாறிடணும். படிப்படியா 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 இப்பவே படிப்படியா புலனின்ப விஷயங்கள்லாம் தவிர்க்க ஆரம்பிச்சிடணும். வெளியே சாப்பிட்றது, பார்ட்டிக்கு போறது, இது பக்தியிலையும் கொஞ்சம் அப்படியே பக்திமான்களும் கொஞ்சம் பக்திய புலனின்பமா ஆக்குறவங்களும் இருக்கிறாங்களா, அவங்களெல்லாம் விட்டு விலகி நின்று மனசுல தூய பக்தராகணும். அந்யாபிலாஷிதா சூன்யம் ஞான கர்மாதி அனாவிருத்தம் அனுகூல்யன கிருஷ்ணானு சீலனம் பக்தி உத்தமா. அதுதான் குறிக்கோளா வச்சு தூய பக்தி இன்னைக்கு இல்லை நாளைக்கு பிடிச்சிடுவேன். இப்போதைக்கு 16 மாலை, 4 விதிமுறைகள், குடும்பத்தை நான் பார்த்துட்டு வாழறேன் அப்படின்னு ஒரு தெளிவான மனசுக்கு வந்துருங்க. மற்றதை பத்தி யோசிக்காதீங்க. இதை பேலன்ஸ் பண்ண முடியல. சில பக்தர்கள்லாம் நம்மளை வந்து எதையுமே பண்ண விடாம தடுத்துருவாங்க. நீங்க உங்களுக்குன்னு ஒரு திட்டத்தை வைங்க. உங்களுக்குன்னு ஒரு திட்டத்தை வைத்துட்டு அதுலயே போங்க. ஒரு எக்ஸஸ் சர்வீஸ் பண்ணீங்கன்னா, இப்ப இயரிங் சாண்டிங் கொஞ்சம் இயரிங் இம்பேலன்ஸ் ஆகக்கூடாது. நிறைய பக்தர்கள் வந்து கிளாஸ்க்கே வர மாட்டாங்க. ஏன்னு கேட்டா, நான் அதை பண்றேன் இதை பண்றேன்னு வாரம் ஒரு முறை ஒரு மணி நேரம் தான். அது கூட இயரிங் இல்லைன்னா பேட்டரி டவுன் ஆயிடும். பிரபு சொன்ன மாதிரி நிறைய பக்தர்கள் கேட்டுட்டோம் போதும் அப்படின்னு விலகிடுறாங்க. இல்ல, நான் இன்னைக்கு பாடத்திலே சொன்னேன், நம்ம பக்தி வளரணும்னா கேட்கணும். எவ்வளவு அளவு கேட்கிறீங்க, அதே போல சர்வீஸ். பக்தி தொண்டு பல வகை இருக்கு. புத்தக விநியோகம், கோயில்ல போய் சேவை செய்யறது, அப்படி பல வகைகள் இருக்கு. அது உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பர்சன்டேஜ்ல ஆட் பண்ணிக்கோங்க. உங்க பேக்கேஜ்ல வச்சுக்கோங்க. உங்க பேக்கேஜ்ல வச்சு 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 மனசு முழுக்க ஒரு காலகட்டத்திலே நான் ஒரு திட்டம் வச்சிருந்தோம். என்னுடைய குடும்பத்தோட சேர்ந்து, என்னுடைய கணவரோட சேர்ந்து தான். அப்ப என்னுடைய தீவிர சிந்தனை முழு நேர பக்தர் ஆகணும், வேலைக்கு என்னுடைய கணவர் போறதை நிறுத்தணும் அப்படின்ற தீவிர முயற்சி. எப்ப நான் பக்திக்கு வந்தனோ அப்பத்துல இருந்து ஒரு பக்தரை பார்த்தேன். அந்த பக்தர் மிகப்பெரிய பணக்காரர், பிசினஸ்மேன், லண்டன்ல இருந்தார். அதெல்லாம் விட்டுட்டு ஓரளவு தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு
வர்ற அளவுக்கு வச்சுட்டு அப்படியே அவர் வந்து முழு நேர பக்தரானதை நான் ஆரம்ப கட்டத்திலே பார்த்துட்டேன். அவர் எனக்கு ஒரு குறிக்கோள் மாதிரி இருந்தார். அது போல நாமளும் வந்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு ஓரளவு நம்ம வாழ்க்கை ஆதாரத்துக்கு தேவையானதை சேர்த்து கொஞ்சம் ஒரு எளிமையா வாழக்கூடிய அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம இந்த வேலைக்கு போறதை நிறுத்தணுன்ற ஒரு எண்ணம் என்னுடைய கணவருக்கும் எனக்கும் மனசுல ஒருமித்த எண்ணம் இருந்தது. அதை வந்து சாதாரணமா அடைய முடியல. மிக மிக பல கஷ்டங்கள் பட்டு ரொம்ப பாடுபட்டு நாங்க 5 வருடம்னு வச்சது ஒரு 15 வருடம் ஆகி என்னென்னவோ ஆகி கடைசியில வந்துட்டோம். 10 வருஷம் முன்னாடி நாங்க வந்து அந்த வேலை அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துட்டோம். இனி போய் எங்கேயும் வேலை பண்ணக்கூடாது, முழுசா பக்தி தொண்டு. காலையில அந்த சாதனா திட்டம் அதெல்லாம் ஒழுங்கு பெற ஆரம்பிச்சது. ஒரு குறிக்கோள், அந்த மாதிரி ஒரு குறிக்கோளை நீங்க வச்சுட்டு அந்த குறிக்கோள் வந்து பக்திக்கு அனுகூலமான குறிக்கோளா வச்சு அதை நோக்கி ஓடணும். கிருஷ்ணர் அனுகிரகம் பண்ணுவார். சில நேரங்கள்ல தாமதமா ஆகலாம், சில நேரங்கள்ல கை கூடாமலும் போகலாம். ஆனாலும் நம்ம வைக்கணும், குறிக்கோள் வைக்கணும். இப்ப என்னுடைய அடுத்த குறிக்கோள், நிறைய விஷயங்களை பண்றேன், அதெல்லாம் விட்டுட்டு வெறும் ஜபத்துக்கே ஒரு காலகட்டத்துல போனோம். அப்பதான் நான் சாகும்போது கிருஷ்ணரை நினைக்க முடியற சூழ்நிலையில என்னை வைக்கணும்னு ஒரு வச்சிருக்கேன். ஏன்னா இப்ப வந்து பலவிதமான சேவைகள் என்னுடைய மனதை திசை திருப்புது. அதை நான் கண்டறிந்து வைத்திருக்கிறேன். அப்போ ஒரு காலகட்டத்துல அதை வந்து பிரபுபாதர் சொல்றார், நம்ம சேவை செய்துட்டு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து நம்ம முழுசாவே தியானத்துல இருக்கணும், முழு ஜபம்ல போகணும். அப்ப சாவறதுக்கு முன்னாடி அந்த அந்த ஸ்டேஜ் எனக்கு வேணும் அப்படின்ற ஒரு அடுத்த குறிக்கோளை வச்சிருக்கேன் என் வாழ்க்கையில. அது மாதிரி நீங்க வந்து மனசுல ஒவ்வொரு பக்தரும் இந்த காலகட்டத்துக்குள்ள நான் வந்து இந்த குறிக்கோளை பக்தியில அடையணும். மற்ற குறிக்கோள்லாம் வீடு வாங்கணும், கார் வாங்கணும், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும், பையனுக்கு கல்யாணம் பண்ணும், இது பேத்தி பேரன் அதை பண்ணும் இதை பண்ணும்ன்ற குறிக்கோள்லாம் இருக்கு. ஆனா நம்முடைய மனசுல குறிக்கோள் இதுவா தான் இருக்கணும். இந்த பிறவியில எப்படியாவது அந்த நிலை கிருஷ்ணர்ச்சி பாவம் சுதர்ஷன் பிரபுவா ஓகே அப்படின்னு நினைக்கணும் கிருஷ்ணர். ஓ, சுதர்ஷன் பிரபு முயற்சி பண்ணிட்டார் அப்படின்னு கிருஷ்ணர் நினைக்கணும். அந்த மாதிரி ஒரு நிலைக்கு நம்மை நாம் முன்னேற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கணும். எக்ஸ்டர்னலா யாருக்கும் காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் எந்த நிலையில இருக்க சில பக்தர்கள்லாம் எதுக்கு பாரு வெளியே காட்டணும்னு ஆசைப்படுவாங்க. நாம் எந்த நிலையில இருக்கிறோன்றத குருவுக்கும் கிருஷ்ணருக்கும் மட்டும் தெரிந்தால் போதும். மனதில் இடைவிடாமல் ஆசைப்படவும். ஒரே ஸ்லோகன், மனதில் இடைவிடாமல் நான் தூய பக்தராக வேண்டும் அப்படின்ற ஒரு ஆசையை, ஒரு எண்ணத்தை வளர்த்து கொண்டே போகணும். அவ்வளவுதான், வேற எதுவும் வேண்டாம். அது வந்து கிருஷ்ணரை நமக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துட்டே இருப்பார். நமக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலயும் நமக்கு சாதகமான சூழ்நிலை வரும். இந்த அளவுல நாம நேர்மையா இருந்தோம்னா அவ்வளவுதான். பகவத்கீதை படிச்சோம், நாம நேர்மையான பக்தர்களாக வேண்டும், கிருஷ்ணரிடம் உண்மையாக ஊழியம் செய்ய வேண்டும் அப்படின்றத நம்மளுடைய குறிக்கோள். அதற்கு தான் நான் ஆசைப்படுறேன்றத திரும்ப 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 மனசுல ஆசைப்படுங்க. திரும்ப திரும்ப நிறைய விஷயங்களுக்கு நம்ம ஆசைப்படுறோம் இல்லையா? அந்த ஆசையை மாற்றி கிருஷ்ணரை அடைய வேண்டும்ன்ற ஆசையாக மாற்ற வேண்டும். அதுக்கு அனுகூலமான விஷயங்களை தியானிக்க வேண்டும். அது செய்யுங்க. ஏன்னா இப்ப அது முடியலன்னு புலம்புறதை விட்டுட்டு மனசுல மட்டும் சமயத்தை பார்த்துக்கிட்டே இருங்க. இன்னைக்கு இல்ல நாளைக்கு நான் வந்துருவேன் அந்த நிலைக்கு அப்படின்னு மனசுல நம்பிக்கை, கிருஷ்ணரிடம் வேண்டுதல், அதையே தியானித்தல், அது மட்டும் பண்ணுங்க. நான் ஒன்னும் எக்ஸ்டர்னலா நீங்க வீட்டை விட்டுருங்க, அதை விட்டுருங்க, இதை விட்டுருங்க எதுவுமே நான் சொல்ல. மனசுல மட்டும் ஆசையை வைங்க, அது தானா எல்லா காரியமும் கை கூடும். இல்ல அப்படி இல்லை, நான் வீட்டை விட்டு போகல, பக்திக்கு வந்து நிலையா இருக்கணும், மங்களாரத்துக்கு போகணும். அதுதான் சொல்றேன். அதுதான் நீங்க புரிஞ்சுக்கங்க. ஒரு நாள் தான் இப்ப போக முடியும். முடியலல்ல. ஒரு நாள் தான் என்னைக்காவது ஒரு நாள் முடியணும் அதுக்கான சூழ்நிலைக்காக ஆசைப்படுங்க, அவ்வளவுதான். இப்ப யாராவது நான் சொன்னேன்ல, ஒரு பக்தர் வந்து நான் ஆரம்ப கட்டத்துல இது வந்து 1995 அவர் மிகப்பெரிய பணக்காரர், ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தார் லண்டன்ல, பரம்பரை பணக்காரர், கோட்டீஸ்வரன். அப்பவே அந்த காலகட்டத்திலே அவருடைய வீடு பிரம்மாண்டமான பங்களா. அவர் வந்து அதுவும் பெரிய நல்ல ஊக்கம்தான். ஏன்னா அவ்வளவு பெரிய பணக்காரர், இன்னும் பணம் சேர்த்துக்கிட்டே இருந்திருக்கலாம். அவர் ரிட்டையர் ஆனப்ப வந்து அவர் அந்த வேலைகளை விட்டுட்டு அவர் முழு நேர பக்தர் ஆனப்ப எங்களுக்கு என்ன வயசோ அந்த வயசு தான் அவருக்கும், பாருங்க. அப்ப அவரை பார்த்து எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்தது. இது பகவானுடைய ஏற்பாடுன்னு தான் நினைக்கிறேன்.
அப்புறம் என்னுடைய குருதேவரை போய் நாங்க கேட்டோம். ஏன்னா எங்களுக்கு வந்து வெளிநாட்டு ஆசையெல்லாம் கிடையாது, எனக்கும் என் கணவருக்கும். ஆனா என் கணவர் அதிகம் படித்தவர்ன்றதுனால ஒரு ஒரு வாய்ப்பு இருந்தது. இந்த பணங்காசு பிரச்சனையை ஒழிச்சிடலாமே, ஏதாவது வெளிநாட்டுக்கு போயிட்டு சம்பாரிச்சுட்டு ஓடி வந்துடலாம். அதே போலதான் செஞ்சோம் நாங்க. எந்த நாட்டிலையும் என்னுடைய மனம் லயிக்கவே இல்லை. நிறைய பேருக்கு வந்து அமெரிக்கா, யூரோப் அங்கெல்லாம் வாழ்ந்துட்டாங்கன்னா இந்தியா வரவே மாட்டாங்க. என்னால அங்க வாழ முடியல. இதுதான் நிதர்சனமான உண்மை. எங்கேயுமே அங்க லண்டன் போயிட்டு நான் எந்த ஒரு மியூசியமே பார்க்கல. நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ பரவாயில்ல. லண்டன் போய் இறங்கி 1 வருஷம் இருந்தோம் லண்டன்ல. கண்ணை மூடி லண்டனேஸ்வர் கிட்ட ஒரு சத்தியம் பண்ணிட்டேன், இந்த ஊர்ல நான் உன்னை தவிர வேற எதையும் நான் பார்க்கவே மாட்டேன்னு. பார்க்கவே இல்லை நான். லண்டனேஸ்வர், மேனர்ல இருக்கிற ராதா கோகுலானந்தா, இவங்க 2 பேரை தவிர வேற எதையுமே நான் பார்க்கல. லண்டன்ல ஷாப்பிங்கும் நான் பண்ணல. அதே போல பாரிஸ்ல என் குழந்தை இருந்ததுனால இங்க அங்க சுத்தணும். ஆனாலும் பாரிஸ் ஈஸ்வராவுக்கு முழுக்க முழுக்க வாரம் வாரம் ஒரு முறை தான் போக வாய்ப்பு கிடைச்சது. அப்ப மாயாப்பூர் டிவியை பார்த்து பார்த்து அழுவேன் நான். என் குழந்தைய தாம்பாசின்னு சொல்லி அழுவேன். 3-4 வருஷம் அழுதுனே இருந்தேன். எவ்ரிடே அழுதனா. மனசுல யாருக்கும் சொல்லல. எல்லாரும் நீ பாரிஸ்ல இருக்கிறியே, மாதாஜி பாரிஸ்ல இருக்கிறாங்கன்னு மத்தவங்க நினைப்பாங்க. ஆனா எனக்கு அதுல பிரியமே கிடையாது. நீங்க என்னன்னா நினைச்சுக்கோங்க, பக்தர்கள் எதனா நினைங்க. ஒரு பக்தியில முன்னேறணும்னு நினைக்கக்கூடிய பக்தர்களுக்கு இந்த பௌதிகமான விஷயம் பிடிக்கவே பிடிக்காது. அங்க இருக்கிற மக்கள்ல தவறு சொல்லக்கூடாது, அவங்க எல்லாம் பௌதிகவாதிகள். பெண்கள் கூட சிகரெட் பிடிப்பாங்க, எனக்கு பிடிக்காது, அழுகியா வரும். ஏன்னா அங்க வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான். என் கணவர் கார்லாம் வாங்கவே மாட்டாரு. கார்லன்னா நம்ம தனியா கார்ல போயிட்டு வந்துடலாம். வெளியே போனோம்னா நம்ம ட்ரெயின்ல தான் போகணும். ட்ரெயின்ல கன்றாவையும் பார்க்க வேண்டி இருக்கும். ஒரு பக்தரா வந்து நான் பக்கத்துல வந்து சிகரெட் ஊதுவாங்க, கண்ட வேலையை பண்ணுவாங்க. சில பக்தர்களுக்கெல்லாம் கற்பனையில கூட யோசிக்க மாட்டீங்க. இந்த கிராமத்துல இருக்கிற பக்தர்களுக்கெல்லாம் வெளிநாடு எப்படி இருக்கும்னே தெரியாது. அவ்வளவு தூய்மையா நீங்க இருக்கிறீங்க. அந்த அசிங்கங்கள்லாம் நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். அது ஒரு பக்தருக்கு வந்து ரொம்ப கொடுமை அது. வெளிநாட்டு வாழ்க்கை தூய பக்தர்களுக்கு, தூய பக்தி வேண்டும் என்பவர்களுக்கு கொடுமையான விஷயம். ஏன்னா அவ்வளோ அங்க பௌதிகம் இருக்கு, பர்ஃபெக்ஷன் இருக்கு. லைன்ல தான் போவாங்க, இடிச்சு தள்ள மாட்டாங்க, தூய்மையா இருப்பாங்க, கிளீனா இருப்பாங்க. வேலைகள்லாம் டக் டக்குன்னு நடக்கும், எதுவும் கரண்ட் போகாது. நீங்க நினைக்கிற நேரத்துல நினைக்கிற பொருளை போய் வாங்கிக்கின்னு வந்துடலாம். இதெல்லாம் பர்ஃபெக்ஷன் இருக்கு. இந்தியாவில் அந்த மாதிரிலாம் இல்லை. இங்க ஒரு குழா உடஞ்சி ஊத்துச்சுன்னா நான் அதை ரிப்பேர் பண்ணேன் மாயாப்பூர்ல 1 மாசம் கூட ஆகலாம். அதை நாங்க நிறுத்தி வச்சிருவோம், ஏதாவது நிறுத்தி வச்சிருவோம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்ஃபெக்ஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் பௌதிகம். பௌதிகத்தை பத்தி முக்கியம் கிடையாது. இங்க ரிக்ஷாக்காரன் கூட ஹரே கிருஷ்ணா சொல்றான், அங்க எவனும் ஹாய் அப்படின்வான். ஹாய் கூட சொல்லலாம், வேற ஏதோ சொல்லிட்டு போவான். இந்த வித்தியாசங்களை உணர்ந்த பக்தர்களால வெளிநாடு பௌதிகம் இதெல்லாம் இருக்க முடியாது. அப்ப என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நான் தீவிரமா மனசுல ஆசைப்பட்டேன். அது தாமதமானாலும் கிடைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்முடைய கர்ம வினை, நம்முடைய பௌதிக விஷயங்கள், இதுலயும் பௌதிக ஆசைகள் எனக்கு இருந்திருக்கலாம். தீவிர பக்தரா இருந்திருந்தா அதுக்கு வாய்ப்பே இல்லை. மாயாப்பூருக்கு வந்ததுக்கு அப்புறம் புரிஞ்சுது, இங்கே இருந்து கூட நம்ம முழு நேர பக்தரா இருந்திருக்கலாம். ஏன்னா இங்க சில பக்தர்கள்லாம் மற்ற பக்தர்களை நல்லாவே ஆதரிக்கிறாங்க. இங்கே இது ஒரு சமுதாயம். இந்த மாயாப்பூர்ன்றது ஒரு சமுதாயம். இங்க வந்து அடிப்படை விஷயங்களுக்கு பக்தர்கள் முக்கியத்துவம் தராங்க. ஆனா அதுல நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஏன்னா பக்தர்களோட வந்து எனக்கு பக்தர்கள் மூலமாக, பக்த சமுதாயம் மூலமாக வாழ்வாதாரம் கிடைக்கலன்னா பிரச்சனை ஆயிடும். அதனால அதை முடிச்சிடலாம், அதை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது, முழு நேர பக்தரா ஆகணும்ன்ற எண்ணத்தோட நாங்க செயல்பட்டோம், அதை முடிச்சிட்டோம். அது போல ஒவ்வொரு பக்தரும் மனசுல ஒரு குறிக்கோளை வச்சு அந்த குறிக்கோளை நோக்கி ஓட வேண்டும். அந்த குறிக்கோள் கிருஷ்ண பக்தியில் முன்னேறுவதாக இருக்க வேண்டும். இப்ப சூழ்நிலை இல்லைன்னு கூட வச்சுக்கோங்க, பரவாயில்ல. நீங்க கனவு கண்டுகிட்டே இருங்க, நான் இன்னைக்கு இல்லை நாளைக்கு நல்ல பக்தர் அப்படின்னு. அவ்வளவுதான். அந்த ஆசையை வளர்த்து கொள்ளணும்னு தான் சொல்றேன். நிறைய பக்தரால மாயாப்பூர் போக முடியாது, நிறைய பக்தர்களால விருந்தாவன் போக முடியாது. விருந்தாவன் போகணும், பக்தர்களோட சங்கம் கொள்ளணும்ன்ற ஆசையை வளர்த்துக்குங்க. நிறைய பக்தர்களால அவங்களுடைய குருதேவருக்கு சேவை செய்ய முடியாது, அந்த ஆசையை வளர்த்துக்குங்க. நம்ம அங்க போய் சண்டெல்லாம் போட தேவையில்லை. ஆசையை வளர்த்தீங்கன்னா வாய்ப்பு வந்து கதவு தட்டும். சரி, புரியுது எனக்கு. பேசலாம் ஒரே செகண்ட். ஹரே கிருஷ்ணா. நான் என்ன சொல்றேன் மாதாஜி, எனக்கு அந்த பக்தர் கூட அதுல அப்டேட் ஆகி ஓரளவு சேஃப் ஆயிட்டேன். 16 ரவுண்டுக்கு டெய்லி பண்ற சேஃப் ஆயிட்டேன். ஏகாதசிக்கு ப்ளஸ் சேஃப் ஆயிட்டேன். இப்போ எப்படின்னா மங்களாரத்தி என்னால் அட்டன் பண்ண முடியல, சுத்தமாக அட்டன் பண்ணல.
எனக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் இங்க கிடைக்கல. வீட்டில் வீட்டுல தான் பண்ணுங்க. வீட்டில் தான் பண்றேன். ஆனா வீட்டில் பண்ணும்போது ஓகே தான் மாதாஜி. ஆனா என்னோட என்ன கோயில் சொல்றது, எஃபெக்ட் வரல. இல்ல இல்ல கோயில் இல்ல, வீட்டில் பண்ண நல்லா இருக்கு. ஆனா வீட்டில் பண்ணும்போது ஒய்ஃப் காலையில சில நேரங்கள்ல எனக்கு வேலையா போச்சு, காத்தால 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு ஒரு நாள் இல்ல, டெய்லி அது அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம பண்ணுங்க. டிஸ்டர்ப் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது மாதாஜி. அவங்க உள்ள வராங்க, அதான் ப்ராப்ளம். நான் அவங்கள எதுவும் டிஸ்டர்ப் பண்றது இல்லை. அவங்க உள்ள வராங்க. அவங்கள நான் ஒரு செட்டிஷன் பண்ணி கொண்டு வந்து ஒரு 6 மாசம் அந்த செட்டப் கரெக்டாக வச்சிருக்கேன். அந்த செட்டப் உடனே கொலாப்ஸ் பண்ணிடுறாங்க. எனக்கு புரியல. புரியுது சாரி, புரியுது, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. என்ன இப்பதான் செட்டப் ஃபைனான்ஸ் ஒதுக்குனா திருப்பி கொலாப்ஸ் பண்றேன். திருப்பி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாம இருந்துச்சு. நான் ஒரு பர்டிகுலர் லெவல் பண்ணும்போது திருப்பியும் அந்த 6 மந்த் அந்த செட்டப் கொலாப்ஸ், அதை புதுசு புதுசா பரவாயில்ல, திரும்பி வெளியே ட்ரை பண்ணுங்க. திரும்ப ட்ரை பண்ணுங்க. என்ன சொல்றது, என்ன நல்லதான் பண்ணி கொடுத்தேன், இதே ஃபாலோ பண்ணு, அப்போ ஏதாவது கஷ்டம்னா சொல்ல, நான் சப்போர்ட் பண்றேன்னா மொத்தத்தையும் கொலாப்ஸ் பண்றது நிக்கிறேன். எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. அப்போ திருப்பி எனக்கு நான் திருப்பி எனக்கு வந்து நான் சரியில்லையோ. அப்படிலாம் நம்ம குழம்பாதீங்க. நீங்க இல்ல சரியான பக்தர் குழம்புல தான், சரியான பக்தர் தான். நீங்க வந்து மங்களார்த்தி எல்லாருமே சொல்றேன், எல்லாருமே இப்போ நீங்க நீங்க மட்டும்தான் பக்தர், வீட்டுல யாரும் பக்தர் இல்ல, இல்ல பக்தர்கள் தான் ஆனா அவங்க மங்களார்த்தி செய்யல அப்படின்னும் போது நீங்க சன்னமா பண்ணலாம். இப்ப நான் வெளிநாடுகள்ல எல்லாம் மங்களார்த்தி தினமும் பண்ணேன். எப்படின்னா சப்போர்ட் பண்றாங்க எப்படின்னா சப்போர்ட் அங்க பண்றாங்க. வந்து நீங்க மூச்சு விட்டா கூட அவனுங்க சத்தம் இடுவானுங்க. பக்கத்து வீடு எதிர் வீடு சும்மா கூட சத்தம் வந்து வரக்கூடாது அங்க. ஆனால் நான் வந்து மெதுவா இந்த மணி அடிக்குது, மெதுவா சின்ன மணி வச்சிருந்தேன். வச்சு எனக்கு கிருஷ்ணருக்கு தெரிஞ்சா போதும், விளக்கு ஏத்தி சின்னதா ஆர்த்தி காமிச்சிட்டு சம்சாரதாவா சன்னமா பாடிட்டு ஜெபம் பண்ணிட்டு, ஏன்னா அங்க ஒரு பின் விழுந்தா கூட சத்தம் கேட்கும். அது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் ஆயிடும். அது வந்து வெளியே எக்ஸ்டர்னல். உங்க வீட்லயே அப்படி இருக்குதுன்னா எந்த இடத்துல நீங்க மங்களார்த்தி பண்ண போறீங்களோ அவங்களுக்குலாம் சொல்லுங்க, நான் மங்களார்த்தி பண்ணத்தான் போறேன், நீ டிஸ்டர்ப் ஆகாத கது முட்டின்னு தூங்கு, நல்லா உனக்கு வசதி பண்ணி கொடுக்குறேன், நல்லா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவங்களால டிஸ்டர்ப் ஆகாதீங்க. அவங்கெல்லாம் அப்படித்தான் இருக்க போறாங்க. நீங்க வந்து அதெல்லாம் டிஸ்டர்ப் ஆக, நான் பண்ணத்தான் போறேன், அதனால நான் சீக்கிரமா படுத்துறேன் அப்படி சொல்லிட்டு சீக்கிரமா படுங்க. இல்ல இல்ல, நான் சப்போர்ட் பண்றாங்க. ஆனா சில நாள் அடிக்கடி ஒரு கேள்வி கேட்கிறேன், ஒன்னும் குடும்பம்னா குடும்பம் இருங்க, பக்தினா பக்தி, இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் இருக்கு. நீங்க உனக்கு ஒரு புரியாது, வாரம் நான் சொன்னா நான் உன்னையும் கவனிச்சுப்பேன், நான் பக்தியும் பண்ணுவேன், உனக்கு சொன்னா புரிய மாட்டேங்குது சாரி அப்படின்னுடுங்க, அவ்வளவுதான். நான் ரெண்டுமே பண்ணத்தான் போறேன், உன்னை நான் கவனிச்சுட்டு தான் போறேன், உன்னை நான் கல்யாணம் பண்ணின்னு இருக்கிறேன், உன்னை நான் நல்லாவே கவனிச்சுப்பேன். ஆனா அதே சமயத்துல நான் கிருஷ்ணரும் பண்ணுவேன், கிருஷ்ணரையும் நான் கவனிச்சுப்பேன். அதனால நீ டிஸ்டர்ப் ஆகாத, உனக்கு ஏதாவது வசதியில குறைவு வச்சேன்னா கேளுமா, நீ பாட்டு நீ நிம்மதியா இருமா அப்படின்னு சொல்லிட்டு சாந்தமா சொல்லுங்க. ஒரு முறை சொல்லி பாருங்க, 2 முறை சொல்லி பாருங்க, புரியலன்னா நீங்க பேசாம நீங்க என்ன செய்றீங்களோ அதை செய்யுங்க. புரியுது 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 மாட்டேங்குது. இதுதான் நான் இப்ப பண்றது. யாராவது நம்மை சுற்றி இருக்கும் நண்பர்களோ பசங்க பக்தர்களோ யாராவது உறவினர்களோ இந்த விஷயத்த புரிஞ்சுக்கலன்னா நான் ஒண்ணும் பேசவே மாட்டேன். அங்க இருக்கிற வரைக்கும் பேசாம இருந்துட்டு நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போயினே இருப்பேன். நீங்க வந்து வீட்டினுடைய கணவர், மீன்ஸ் தலைவர், உங்க பேச்சு தான் அவங்க கேட்கணும். இருந்தாலும் நாங்க பணிவா இருக்க சொல்லி சொல்லி தந்துடுறோம். சரி, மனைவியா இருந்தா கூட, ஏன்னா பொதுவா வந்து கணவன் தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு அஹ், ஒரு சகோதரர், ஆன்மீக சகோதரர், மனைவிய நீ என்னுடைய சேவகி, நீ என்னுடைய வேலைக்காரி அப்படித்தான் நடத்துவாரு. சண்டெல்லாம் போட்டிருக்கேன் நான் போய், அந்த மாதிரி ஒரு பெண்ணை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உண்மை அதான். அதுக்காக அப்படி பெண்களை நடத்தணும்ட்டு இல்லை. நீங்க பக்தர், அவங்க பக்தர் அல்ல, அதனால நான் உங்களை தான் பணிய சொல்வேன். அவ ஒரே ஒரு பெண் வந்தது, ஒரு பெண் வந்தா, அவ பக்தர், கணவர் வந்து பக்தர் அல்ல அப்படின்னும் போது நான் சொல்லிடுவேன், நீ பேசாம போயிடுமா, நம்ம தான் பக்தர்கள், அதனால நீங்க தாங்கிடுமா. பொதுவா பெண்களுக்கு தான் நான் சொல்வேன், பெண்கள் நீ உனக்கு வாழ்க்கை முக்கியம், கணவன் முக்கியம்னா நீ தாம்மா தாழ்ந்து போகணும்னு. ஆனா இப்போ இங்க உங்களுக்கு வந்து உங்க குடும்ப ஒற்றுமை முக்கியம். அதனால நீங்க வந்து சரி, ஏன்னா பௌதிக உலகத்துல அவங்க பெண் வந்து மனைவி பௌதிகவாதியா இருக்கும்போது கணவன் வைஷ்ணவ கணவனுக்கு இப்படித்தான் அறிவுரை கொடுக்க வேண்டிய நிர்பந்தம். தட்டி கொடுத்துன்னு போங்க, அவ்வளவுதான். இல்ல மாதாஜி, சொல்லலாம் கேட்டு வரா, நல்லா கேட்டு வரும்போது திடீர்னு அந்த சொந்தக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அவ்வளோ என் ஒய்ஃப் வந்து எமோஷன் ஆகி விட்டுறாங்க மாதாஜி. அப்பதான் சொல்ல, நீ எகுத்து வரல பேசாத, அவங்களுக்கு ஒன்றும் புரியாது, அவங்க என்ன கேள்வி கேட்கறாங்க. இல்ல, நீங்க அது கூட அவங்க வார்த்தையே பேசாதீங்க. அவங்க முக்கியமா நான் முக்கியமா, அவங்க பேச்சு கேட்பியா என் பேச்சு கேட்பியா அப்படின்னு சொல்லுங்க. அது சாதாரணமா சொல்லுங்க. எதுலயும் வந்து அடக்குமுறை எல்லாம் வைக்க கூடாது.
அடக்குமுறை கிடையாது மாதாஜி, எங்க வீட்டுல எந்த கிடையாது. ஒரு உறவுலையும் கணவன் மனைவி நான் மட்டும் கிடையாது, கணவன் மனைவி மட்டும் கிடையாது, நண்பர்கள், உறவினர்கள், எந்த உறவு முறையிலையும் நாம வந்து அந்த அந்தர்யாமி பரமாத்மாவை நோக்கி தான் நம்ம செயல்படணும். இத புரியுது நம்ம வந்து கடைபிடிச்சோம்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம், ஒரு பெரிய ஒரு நம்ம ரோட்ல நடந்து போறோம், ஒரு நாய் கடிக்க வருதுன்னா அதை பார்த்து நம்ம நெகட்டிவ் ரியாக்ஷன் பண்ணும்போது வந்து கடிச்சிட்டு போயிடும். ஆனால் நாம் வந்து நம்முடைய இதயத்தில் இருக்கும் அந்தர்யாமி பரமாத்மாவை தியானித்து அந்த நாயினுடைய இதயத்தில் இருக்கும் அந்தர்யாமி பரமாத்மாவை தியானிக்கும் போது அது ஒர்க் அவுட் ஆகி அது இப்போ கம்முன்னு போயிடும். அந்த புரியுது மாதிரி மாதாஜி. தான் ஒவ்வொரு உறவுலையும் நம்ம டீல் பண்ணணும். ஒவ்வொரு என் ஒய்ஃபை குறை சொல்ல மாட்டாங்க. யாரையுமே நான் நீங்க குறை சொல்றீங்கன்னா நான் சொல்றேன், அவங்களை எப்படி டீல் பண்றதுன்னு தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நல்லா இருக்காங்க, சடனா யாராவது கூட உள்ளவங்க அவங்கள எமோஷன் பண்ணி விட்டுறாங்க. அது அப்ப அதான் நீங்க அப்படியே தட்டி கொடுத்துன்னு போங்க, அவ்வளவுதான். அழுவாதம்மா ராஜாத்தி, அழுவாத, நான் உனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் செய்யறேன்னு கொஞ்சம் கொஞ்சுங்க, அவ்வளவுதான். நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அவ்வளவுதான். சாரி. யாருன்னா நீங்க அதெல்லாம் ஒரு டிப்ளமசியா நடத்துங்க கத்துக்கணும். நீங்க மனைவியோட பற்றோட இருக்கிறேன்னு சொல்லி கொடுக்குறேன்னு நினைச்சுக்காதீங்க. மனைவி பற்றுலாம் வைக்காதீங்க, அன்பா இருங்க, அவ்வளவுதான். அம்மா உன்னை என்னம்மா பண்ண போறேன், என்ன வேணுமோ வாங்கி தரேம்மா, என்னம்மா வாமா புது படம் எடுத்துக்கிறியா எடுத்துக்குமா, வாமா கம்மல் வேணுமா, மூக்குத்தி வேணுமா, என்னம்மா வேணும், லிப்ஸ்டிக் வேணுமா வாங்கி தந்துடுறேம்மா, ஆமா வெளியே சாப்பிட்றியாம்மா நீ சாப்பிடுமா, அப்படி சொல்லி கொடுத்து அப்படி தட்டி கொடுத்து பூசி மொழின்னு போங்க, அவ்வளவுதான். ஃபினிஷ்டு. ஒரே அன்பு வார்த்தை. அங்கதான் இப்ப ஒரு அன்பான வார்த்தை மக்களை மயக்குது. ஒரு பார்வை, நீங்க கணவன், ஒரு பார்வையில உங்க மனைவி அப்படி பின்னாடி வர மாதிரி பண்ணிடணும். அன்பா ராஜாத்தி ஏதோ ஒரு அன்பான வார்த்தையை போடுங்க, நெகட்டிவா பேசாதீங்க. நீ மாயையில இருக்கிற, நீ மாயா, நீ கர்மி, இந்த மாதிரி பக்தர்கள் பேசுவாங்க. அப்ப கேட்கக்கூடிய அபக்தர்கள்லாம் இன்னும் வெறி பிடிப்பாங்க. ஹீரோ அது மாதிரி கிடையாது. அவ என்டர்டைன்மெண்ட் போன வாரம் மாதாஜி, நான் ஒரு நான் சினிமா போகணும்னா எனக்கு உடனே திக்கு நடிச்சுது. சரி நான் சொல்றேன், வெயிட் பண்ண, டைம் கொடு, டிக்கெட் கிடைக்காது, வெயிட் பண்ண அப்படின்னு நான் அப்படியே விட்டுட்டா. அப்புறம் பொண்ணு அமிச்சா, அப்புறம் பையனை அமிச்சா. பையன் மேல எனக்கு உண்மையில ஒரு அன்பு உண்டு. அவன் சைவம், முழுக்க சைவம். அவன் நான் சொல்றதை கேட்பா, எதிர்த்து பேச மாட்டான். அவன் மூலமா அமுச்சு விட்டா. அப்பா அம்மா சொல்றாங்க அப்படின்னா, வெயிட் பண்ண நான் சொல்றேன் அப்படின்னா. இப்போ என்கிட்ட ஃபைனான்ஸ் வீக்கா இருக்கு, எப்படியே சமாளிச்சுட்டே இருந்தேன். ஒரு காலகட்டத்தில் 3 பேர் வந்து போகணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி நீங்க போயிட்டு வா, நான் கோயிலுக்கு போகணும்ல. அப்போ உடனே அம்மா சொன்னா, அவர் பிளான் பண்ணிருப்பாரு கோயிலுக்கு, அங்க சைனீஸ்கான் போகணும், பெரம்பூர் போகணும், ஆவடி போகணும், கிளாஸ்க்கு நம்மளால அங்க கவனிக்க போறாரு அப்படின்னு. இல்லை அப்படிலாம் இல்லைம்மா, வெயிட் பண்ண, நானே சொல்றேன் அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஆன்லைன்ல புக் பண்ணி டிக்கெட் கிடைச்சிச்சு, போயிட்டு வா அப்படின்னு. இல்லை நீங்க வர மாட்டீங்களா? இல்லை அவர் வரமாட்டாரு, அப்பா வரமாட்டாரு. சாதாரண அப்பா வந்து சாமியாரு, ஏன்னா குடும்பத்தை விட்டு அப்புறம் எது கல்யாணம் பண்ணீங்க அப்படி வார்த்தையா பசங்க வேணா சொல்ல முடியாது. நம்ம இல்லை நான் வரமா அப்படின்னு. இப்படிதான் மாதாஜி எனக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகுது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. இதான் லாஸ்ட் மாதாஜி, புரியும் நினைக்கிறேன். ஒரு கோடு இது எனக்கு ரொம்ப எனக்கு கத்தி வச்சு வெட்டின மாதிரி இருக்கு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சரி, வேற ஏதாவது கேள்விகள் பக்தர்களுக்கு? ஹரே கிருஷ்ண மாதாஜி. அமிர்தமாய் இப்போ ஆன்மீக குரு அப்படின்னு சொல்லும்போது பௌதீகத்திலேயே அப்ப குரு இருக்கிறாங்க. அதனால தானே நம்ம அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குரு. ஆன்மீகம் அப்படிங்கறத ஒரு மென்ஷன் பண்ணும்போது பௌதீகத்திலயும் குரு இருக்கிறாங்க. ஆமா, நம்ம பௌதீகத்துலதான் எவ்வளவு குருங்க இருக்கிறாங்களே. அந்த மாதிரி தானே மாதாஜி? ஆமா, பௌதீகத்திலயும் நம்ம நிறைய கைடன்ஸ் இல்லாம வாழ்க்கையே இல்லையா மாதாஜி? எல்லாத்துலயும் கைடன்ஸ் உண்டு தானே. குரு அப்படின்னாலே ஆன்மீக குரு தான், பௌதிக குருன்னு ஒண்ணு இல்ல. ஆனாலும் நமக்கு ஸ்பிரிச்சுவல் பத்தி சொல்லணும் அப்படின்றதுக்காக ஆன்மீக குரு சொல்றோம். குரு என்பது ஆன்மீகத்துக்கு தான். நிறைய பேர் டான்ஸ் ஆடுறதுக்கு, பாட்டு பாடுறதுக்குலாம் என் குரு அப்படின்றாங்க. குருனாலே ஆன்மீகம் தான், குருனாலே ஆன்மீகம் தான். ஆனாலும் இன்னும் தெளிவா ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா சொல்லணும்னா ஆன்மீக குரு அப்படின்னு சொல்றது. ஏன்னா மக்கள் வந்து இப்ப பௌதிகத்துக்கும் குரு இருக்கிறாங்க தானே. ஒரு ஏபிசிடி படிக்கணும்னாலும் நர்சரி ஸ்கூல்ல டீச்சர் சொல்லி தராங்க இல்லையா? அவங்களும் ஒரு விதத்துல குரு தான். ஆனா ஆன்மீக குருன்னும் போது தெள்ள தெளிவா பௌதிகம் கிடையாது இது அப்படின்னு சொல்றதுக்காக அது சொல்றாங்க. புரிஞ்சுது. ஹரே கிருஷ்ணா. சரணாகதி தத்துவம் எல்லாருக்கும்
புரிஞ்சு போயிருக்குன்னு நினைக்கிறேன். பகவத்கீதை எல்லாரும் புரிஞ்சிடுச்சா? இல்ல யாருக்காவது ஏதாவது கேள்விகள்? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணாங்க. கேளுங்க பிரபு. சரணாகதினா என்னங்க? எப்ப பண்ணணும்? மாணவர்கள் பண்ணலாங்களா, கிரகஸ்தர் பண்ணலாங்களா, இல்ல இப்போ வியாபாரத்துல இருக்கிறோம், உத்தியோகத்துக்கு போறோம், எப்படி சரணாகதி நாங்கெல்லாம் பண்றதுங்க? அது அந்த சரணாகதி ஆஸ்பெக்டே புரியலைங்க. நீங்க முன்னாடி கிளாஸ்லாம் வரலன்னு நினைக்கிறேன். இதை பத்தி நீங்க ஆமாங்க, முன்னாடி கிளாஸ்ல எல்லாம் நிறைய விஷயங்கள் நான் சொல்லி கொடுத்தேன். ஓஹோ, இது சாரிங்க. தொடர்ந்து பரவாயில்ல, நீங்க தொடர்ந்து இந்த வகுப்புகளுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இருந்தாலும் நான் சரணாகதியை பத்தி சுருக்கமா இன்னைக்கு சொல்றேன். சுருக்கமா, பிரபுபாதர் வந்து யாரையுமே, நமக்கு வந்து ஆச்சாரியன் பிரபுபாதர், பகவான் முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர். கிருஷ்ணருடைய உபதேசத்தை பிரபுபாதர் குரு பரம்பரையின் மூலமாக நம்மெல்லாம் சாமானியமானவர்கள் கூட பகவானை அடைவதற்கான வழி சொல்லி கொடுத்திருக்காரு. பகவானை அடைவதற்கான வழிதான் சரணாகதி. இந்த சரணாகதியை நாம எந்த சூழ்நிலை எங்க இருந்தாலும் பயிற்சி செய்யலாம். படிப்படியாக பயிற்சி செய்யும் போது நம்மளுடைய நான் இந்த வகுப்பிலே இப்பவே சொன்னேன், நான் ஆரம்ப கட்டத்துல இருந்து ஆரம்பிச்சு நம்ம வந்து ஒரு முழுமையான நிலைக்கு நம்மை கொண்டு போகலாம். அதுல வந்து குடும்ப வாழ்க்கையை விட்டுட்டு வாங்க, குடும்பத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணுங்கலாம் சொல்லி தரல. நீங்க எங்க இருந்தாலும் ஆரம்பிக்கலாம். ஆரம்பிச்சு ஆனால் ஒரு காலகட்டத்துல நம்ம வந்து இல்லறத்துல இருந்துகிட்டே துறவரத்தை கடைபிடிக்கலாம். அந்த மாதிரி ஒரு முழு நேர பக்தி நமக்கு தரப்படும். அதற்குரிய ஆர்வத்தை நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா, எப்படின்னும் போது ஆரம்பிக்கிறதுக்கு பகவானுடைய திருநாமத்தை சொல்வோம். இதெல்லாம் சரணாகதி லட்சணங்கள் தான். 6 லட்சணங்கள் நாங்க சொன்னோம் இன்னைக்கு வகுப்புல. சாதகமான விஷயங்களை எடுத்துக்கணும், பாதகமான விஷயங்களை விட்டுடணும், கிருஷ்ணர் மேல நம்பிக்கையை வளர்த்துக்கணும், கிருஷ்ணருடைய கருணையே நம்பி வாழணும். இதெல்லாம் மனசுல தான் இல்லையா? மனசுல இருந்து ஆரம்பிக்குது. பக்தி என்பது மனசுல இருந்து ஆரம்பிக்குது. மனசை முழுசா கிருஷ்ணருடைய திருவடியில வைக்கிறதுல இருந்து. மனம்தான் வந்து பெரும்பான்மையான விஷயங்களுக்கு, காரியங்களுக்கு வந்து ஆரம்பமா இருக்கு. அதுல கட்டுப்பாட்டுக்கு கொண்டாடணும். கட்டுப்பாட்டுக்கு கொண்டாடுறதுக்கும் சரி, உண்மையை அடைவதற்கும் சரி, நாமஜபம் தான் வழியாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால சில ஒழுங்கு விதிமுறைகள்லாம் கடைபிடிக்க வேண்டி வரும். சீக்கிரமா எழுந்துக்கணும், நல்ல 6 மணிக்குள்ள குளிச்சிடணும், குளிச்சுட்டு 16 மாலைகள் மாலையில ஜபம் பண்ணணும், பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ணப்பட்ட உணவையே சாப்பிடணும், 4 விதிமுறைகளை கடைபிடிக்கணும். இதெல்லாம் நம்ம செய்யும் போது நமக்கு மார்க்கம் வந்து நம்ம இந்த தடைகள்லாம் இருக்கு பாருங்க, பௌதீக தடைகள் விலக ஆரம்பிச்சிடும். பக்தி பாதையில முன்னேற நிறைய பக்தர்கள் சங்கம் கிடைக்கும், நிறைய கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும், நிறைய பக்தி தொண்டு செய்வதற்கும் வாய்ப்பு கிடைக்கும். அந்த மாதிரி வாய்ப்புகள் பெருக 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 முழுமையா நம்ம கிருஷ்ணரை தவிர வேற எதுவும் இல்லைன்னு ஒரு நிலைக்கு வந்துருவோம். அதுதான் சரணாகதி. அப்ப சரணாகதி 1ஆம் கிளாஸ், சரணாகதி PhD கிளாஸ் இருக்கு. நம்ம 1ஆம் கிளாஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறோம், பள்ளிக்கூடத்துல சேர்றோம். ஆனா நம்முடைய குறிக்கோள் பல்கலைக்கழகத்துல இருந்து நல்ல பட்டம் பெற வேண்டும், அப்படித்தானே? அப்ப அந்த பாடத்தை நம்ம வந்து இந்த மாதிரி பயிற்சி செய்து 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 அடைவோம். அதனால ஆரம்ப பயிற்சியில இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். இப்ப பிரகலாதன் மாதிரி பக்தன்லாம் நான் சொல்லியிருக்கேன் உதாரணமா. முழுசுமே கிருஷ்ணரை சரணாகதி அடைந்த பக்தர்கள், முழு சரணாகதி அடைஞ்சவங்க. என்ன நடந்தாலும் நான் வந்து அவர் மேல வச்ச நம்பிக்கையை எடுக்க மாட்டேன். யாருன்னா நம்மள மலை மேல இருந்து தூக்கி கீழே போட்டாங்கன்னா நம்ம கிருஷ்ணான்னு சொல்ல முடியுமா? நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகள் வருது. பிரச்சனைகள் வரும்போது நம்ம பௌதிகமான தீர்வுகளை நோக்கிதான் போறோம். இதுக்கு முக்கியமா ஒரு உதாரணம்னா மருத்துவம். நோய் வந்தா டாக்டர் தான் என்னை காப்பாத்துறாருன்னு நம்புறோம் இல்லையா? அதுக்காக நான் மருத்துவரையே போகாதீங்கன்னு சொல்லல, அப்படிதான் இருக்கிறோம் நம்ம. அப்ப நான் சில பக்தர்கள் எல்லாம் பார்த்திருக்கேன், அவங்க எல்லாம் மருத்துவரையும் போக மாட்டாங்க, மருந்து சாப்பிட மாட்டாங்க. நோய் குணமாகும். மேஜிக்லாம் நடக்காது. உடனே நான் ஆரம்ப கட்ட பக்தர், எனக்கு மேஜிக் நடக்கணும், நான் டாக்டர் கிட்ட போக மாட்டேன்னுலாம் நினைக்காதீங்க. நீங்க டாக்டர் கிட்ட போங்க. அது ஒரு உயர்ந்த நிலையை சொல்றேன் நான் உங்களுக்கு. அது ஒரு மிக மிக உயர்ந்த நிலை. எனக்கு சாத்தியமாகுமான்னு தெரியாது, நான் உங்களுக்கு அந்த மாதிரி நிலையை காட்டுறேன். உங்களுக்கு மிக உயர்ந்த நிலை இருக்கு, அது சரணாகதி.
அது நான் இன்னைக்கே செய்யுங்கன்னு நான் சொல்ல, யாருன்னா அப்புறமா கீதா மாதாஜி கிளாஸ் கொடுத்தாங்க, டாக்டர் கிட்ட போக கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு இல்லை. அது ஒரு நிலை. அப்ப அந்த இதெல்லாம் லட்சணங்கள். இதை நான் அடைவேன், இதை நான் அடைவேன்னு ஆரம்பிக்கலாம் நம்ம. புரியுதா உங்களுக்கு? புரியுதுங்க. என்னுடைய மெயின் சந்தேகங்க, இப்ப நாங்க வியாபாரத்துல இருக்கிறோங்க, வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுல சரணாகதி எப்படி கொண்டு வர்றதுங்க? வர கஸ்டமருக ஒவ்வொருத்தரும் அவங்க சௌரியத்துக்கு கமிஷன் கொடு, பில்ல சேர்த்தி போடு அப்படிங்கிறாங்க. இதுல நாங்க எப்படி போறதுங்க? வியாபாரத்துல இப்ப கூட நம்ம பார்த்தோம், வியாபாரத்துல போய் சொல்றது சரிதான், தப்பு கிடையாது. ஆனா அதுல அநியாயம் பண்ணக்கூடாது. ஒரு பர்சன்டேஜ் தான் வைக்கணும். வியாபாரிகள் எனக்கு வாழ்வாதாரத்துக்கு தேவையான பர்சன்டேஜ் வச்சு நீங்க வியாபாரம் பண்ணுங்க. வியாபாரம் என்பது ஏமாற்று தொழில் தான், மீன்ஸ் ஏமாற்றுதல் தான். அது தவறு கிடையாது. ஏன்னா வியாபாரியா ஆயிடுறவங்க ஏமாத்தி தான் ஆகணும். அப்புறம் வியாபாரத்துல அர்த்தம் என்ன இருக்கு? இப்போ ஒரு புடவை வியாபாரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு புடவை 100 ரூபாய்னா நீங்க 150 ரூபாய்க்கு விற்கணும் இல்லையா? அப்போ 50 ரூபாய் உங்களுக்கு லாபம். 150 நீங்க மீன்ஸ் எவ்வளோ அசல் போட்டு புடவைங்களை வாங்கி 50 ரூபாய் லாபம் வச்சு விற்கும் போது அந்த 50 ரூபாய் உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு போகுது. அதனால அது தவறு கிடையாது. வியாபாரத்துல லாபம் வச்சு வாழறது தவறு கிடையாது. அது அநியாயமாக போகக்கூடாது, அக்கிரமமாக போகக்கூடாது. அங்க உங்களுக்குன்னு ஒரு தர்மத்தை புரிந்து கொண்டு நீங்க செயல்படலாம், அது தவறு கிடையாது. அதை கொண்டு இப்ப வியாபாரத்துல வர வருமானத்தை கொண்டு என்ன பண்ண போறீங்க? மாமிசம் சாப்பிட போறீங்களா? இல்லையே. நீங்க தானியங்களை வாங்கி, பழங்களை வாங்கி, காய்கறிகளை வாங்கி குடும்பத்துல அதை உங்க மனைவியிடம் கொடுத்து அவங்க பிரசாதமாக சமைச்சு பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா நீங்க கிரகஸ்தர்கள். 2 விஷயம் இருக்கு, கிரகமேதிகள், கிரகஸ்தர்கள். கிரகமேதிகள் தங்கள் புலன் இன்பத்துக்காக வாழறாங்க. நீங்க வியாபாரி தான். ஆனா பக்தன் என்ன பண்ணுவார்? வந்த வருமானத்தை நம்முடைய உடலையும் உயிரையும் தக்க வைப்பதற்கு உணவு உண்றோம். அந்த உணவு பிரசாதமாக உண்ணுகிறீர்கள். அரிசி வாங்கி, பருப்பு வாங்கி வீட்டுல சமையல் செய்து பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ணி பிரசாதமாக சாப்பிடுறீங்க. அப்ப அது பக்தி ஆயிடுது, அது பௌதிகம் கிடையாது. வியாபாரம் பக்தி ஆயிடும், கர்மயோகம் ஆயிடும். வியாபாரமா சொல்ல மாட்டீங்க நீங்க. அப்ப இவர் பக்தரா பாப்பாரு கிருஷ்ணர். ஓ, இந்த பக்தருக்கு எண்ணம் வேற எதுவும் கிடையாது. அதுல அதிகமான லாபம் வரும்போது நீங்க பக்தர்களுக்கு சேவை செய்ய போறீங்க. நிறைய பக்தர்களை கூப்பிட்டு வீட்டுல பிரசாதம் பரிமாறுறது, வீட்டுல ப்ரோக்ராம் நடத்துறது, கீர்த்தனம் வைக்கிறது, யாராவது உயர்ந்த பக்தரை கூப்பிட்டு கிளாஸ் நடத்துறது, அந்த பக்தர்களுக்கு நீங்க ஏதாவது பரிசு கொடுத்தல், கோயிலுக்கு உங்களுடைய வருமானத்துல ஒரு பகுதியை கோயிலுக்கு கொடுத்தல், தான தர்மம் கோயில்ல செய்யும் போது அது முழு கிருஷ்ண உணர்வுல செலுத்தப்படுகிறது. இது எத் கரோஷி எத் அஷ்னாஷி எத் ஜுகோஷி ததாஷி எத் தபஸ்யாசி கௌந்தேய தற்குருஸ்வ மத்தர்ப்பணம். இது கர்மயோகம். என்ன செய்யறியோ அதெல்லாம் எனக்காகவே செய்யணும் ஆரம்பிக்கிறீங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் இல்லாம எனக்கு வேற செயல் இல்லைன்னு ஒரு நிலைக்கு நீங்களே மாறிடுவீங்க. இப்ப இது ஆரம்பம். நான் உங்களை வியாபாரத்தை நிறுத்தலாம் சொல்ல, உங்களுடைய குடும்பத்தை நீங்க பராமரிக்கணும். ஆனா நீங்க எப்ப 50 வயசு ஆவறீங்களோ அப்ப எல்லாத்தையும் மகனிடமோ மகளிடமோ ஒப்புவித்து விட்டு உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை பென்ஷன் மாதிரி வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் பாய், நல்லது, நான் ஆசீர்வாதம் பண்ணுவேன், வேற எந்த வேலைகளையும் என்னை வச்சு வாங்காதீங்க, நான் முழுக்க ஜபத்திலையும் கிருஷ்ண உணர்வுக்கான காரியங்களிலும் ஈடுபட போறேன்னு 50 வயசுக்கு மேல மாறிடணும். இப்ப காலகட்டத்துல கல்யாணமே 40 வயசுல ஆகுதுன்னா நீங்க ஒரு 60 வயசா மாத்திக்குங்க. ஏன்னா இப்ப இதுக்கெல்லாம் கூட சேர்த்து பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. பிரபுபாதர் சொல்றாரு 50 வயசுக்கு அப்புறம் வானப்பிரஸ்தம் எடுக்க வேண்டும் சொல்றாரு. நீங்க எத்தனை வயசு எனக்கு தெரியாது. இல்ல ஒரு அந்த சில பேரால 50 வயசுல கூட ரிட்டையர்மெண்ட் ஆக முடியல, 60 வயசு ஆக மாட்டேன்றாங்க, 70 வயசு ஆக மாட்டேன்றாங்க. அதுக்கப்புறம் நான் என்னதான் சொல்றது? ஏன்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் உங்களுடைய கடமைகளுக்கு முடிவு கட்டணும். மகன்கள் கிட்டயோ வளர்ந்த மகன் வளர்ந்த மகள் கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கணும். ஒப்படைச்சிட்டு நீங்க முழு நேரமா பக்தித்தோடு இதுதான் சாஸ்திரம் சொல்லுது. இப்போதைக்கு நீங்க வியாபாரம் செய்யுங்க. வியாபாரத்துல வரக்கூடிய பணத்தை வைத்துக்கொண்டு குடும்பத்தை பராமரித்து கொண்டு பக்தி தொண்டு செய்யுங்கள். உங்களுக்கு வீணாக நேரத்தெல்லாம் விடக்கூடாது. சினிமா பார்க்கறது, சீரியல் பார்க்கறது, வாட்ஸ்அப் பார்க்கறது, நியூஸ் பேப்பர் நிறைய படிக்கிறது ஒரு அடிப்படையில தேவை. நியூஸ் எல்லாம் தேவை. ஏன்னா
இன்னைக்கு அங்க ஸ்ட்ரைக்குன்னுவா, நம்ம தெரியாம போய் மாட்டிக்க கூடாது. ஒரு அடிப்படை நியூஸுங்கெல்லாம் பார்த்துக்கணும் ஜாக்கிரதையா வாழறதுக்கு, அவ்வளவுதான். அந்த மாதிரி இந்த உலகத்துல வந்து தாமரை இலையாக வாழ வேண்டும். தண்ணியில தான் இருக்கு தாமரை இலை, ஆனா அழுகாது. ஒரு தண்ணியில இலைய போட்டீங்கன்னா அழுகிடும். ஆனா தாமரை இலை அழுகாம நிக்குது. அது காரணம் அது மேல அது மெழுகு பூசி வச்சுட்டு இருக்கு. அது போல இந்த பௌதிக உலகத்துல வாழக்கூடிய நாம் நமக்கு மேல மெழுகு போட்டுக்கணும். போட்டுட்டு என்ன வேலையோ அதை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். சுருக்கமா சொன்னேன். இந்த வகுப்புகள் முழுக்க முழுக்க நீங்க கேட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் புரியும். ஆனா இன்னைக்கு பகவத்கீதை முடிக்கிற அன்னைக்கு நீங்க வரீங்க. பகவத்கீதையினுடைய வகுப்புகள் மொத்தமே ரெக்கார்டிங்கா யூடியூப்ல இருக்கு. அறிமுகத்துல இருந்து கேளுங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. சுருக்கமா சொல்லணும்னா இவ்வளவுதான் சொல்ல முடிஞ்சது. நீங்க வந்து அறிமுகத்துல இருந்து கேளுங்க. சரிங்க, நன்றி, தேங்க்ஸ். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ரொம்ப நல்ல சரணாகதி, ரொம்ப நல்லா கேட்டேன் மாதாஜி. நன்றி நன்றி. இந்திரா ஹரே கிருஷ்ணா மாதாஜி. வீட்டுல மங்களாரத்தி பண்ணையில டெய்லி ஏகாதேசி ஃபுல் இது பண்ணிருவோம் மாதாஜி. தீபம், சங்கு, நீரு எல்லாமே வச்சு பண்ணிருவோம் மாதாஜி. இந்த மத்த நாள்ல எல்லாம் டெய்லி வந்து ஊதுபத்தி காய்ச்சி ஊதுபத்தியும் பூவும் மட்டும் காமிச்சு ஆர்த்தி பண்ணுவோம். வீட்டுல நம்ம சிம்பிளா வச்சுக்கலாம். சரி சரி, வீட்டுல நம்ம சிம்பிளா வச்சுக்கலாம் ஆர்த்திய. கோயில்ல தான் அது எலாபரேட். வீட்டுல நீங்க சிம்பிளா, ஆனா அது தினமும் பண்ணணும். இன்னைக்கு தினமும் ஒரு காலையில விளக்கேத்தி ஒரு அகர்பத்தி காட்டுறது தினமும் பண்ணிடுங்களேன். எல்லாருமே பண்ணலாம். ஒரு 5 நிமிஷம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன கீர்த்தன் பிரேயர் எது முடியுதோ அத வந்து நம்ம அது வந்து பகவானை புகழ வேண்டும். எல்லாமே படிச்சிருவோம் மாதாஜி. இந்த சேதோ தர்ப்பண மார்ஜனம், சிஷ்டாஷ்டகம், குற்றங்கள், அது எல்லாம் பண்ணிருவோம். ஒவ்வொரு சமயமே வெளியில போனா ஒரு நாளைக்கு பண்ண முடியாது, சும்மா எந்திரிச்சு குளிச்சுட்டு பண்ணுவோம். இல்ல அது 2 மட்டும்தான் செய்வோம் டெய்லி. அதான் ஓகேவான்னு கேட்டேன். ஓகே மாதாஜி, ஓகே. நீங்க ஒரு ஸ்டாண்டர்டை வச்சுட்டு அதை கடைபிடிக்கணும். நான் சொன்ன மாதிரி எல்லாமே கடைபிடிக்கிற சூழ்நிலைய உங்களுக்கு ஒரு நாள் வந்துரும். அப்ப வந்து எல்லாத்தையுமே செய்ய பாருங்க. பத்மா மாதாஜி. அதான் மாதாஜி அவங்க சொன்ன மாதிரி நான் நெய் தீபம், ஊதுபத்தி, பூவு மாதாஜி அது 3 பண்ணிட்டு ராதா கிருஷ்ணா பாட்டு, நரசிம்ம ஸ்தோத்திரம், அந்த இது நான் விஷ்ணு பாதாய பிரபுபாதாது ஜெயஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா அது 4 சொல்லிட்டு டெய்லி ஆரத்தி கொடுத்துட்டு சாண்டிங் பண்றேன். நல்லது. அது ஒவ்வொரு டைம் மாதாஜி 3/4 மணி நேரம் இதுக்கே போயிடுறதுனால ஒவ்வொரு டைம் என்ன பிரஷ் பண்ணிட்டு உட்கார்ந்துடுறேன் மாதாஜி. சாண்டிங் வந்து 6:30 அப்படி உட்கார்ந்தா முடிச்சிட முடியுது மாதாஜி. 17 ரவுண்டு கூட முடிச்சுட்டு அப்புறமா 6:30 குளிச்சுட்டு அப்புறம் ஆரத்தி கொடுக்குறேன் மாதாஜி. பரவாயில்ல, அதுவும் பரவாயில்ல. நீங்க ரொம்ப நல்லா எல்லாம் உங்களதான் மாதாஜி ரோல் மாடலா எடுத்துக்கிட்டேன். நல்லா கரெக்டா எல்லாமே ஆன்சர் கரெக்டா சொல்றீங்க. எல்லாருக்கும் எப்படி நடந்துக்கணும் எல்லாமே ரொம்ப மாதாஜி. நான் அந்தபடியே நடக்கிறேன் மாதாஜி. நன்றி மாதாஜி, நன்றி. வகுப்பு முடிச்சிடலாம். அடுத்த வாரம் வந்து இந்த வாரம் நான் கேள்விகள் கொஞ்சம் அனுப்பிடுறேன். பக்தர்கள் படித்து வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றி. நம்ம அடுத்த வாரம் சந்திக்கலாம். வாஞ்சா கல்பதருபஸ்ஸ கிருபா சிந்துப்யேவச்ச பதிதானம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. நன்றி. வைஷ்ணவ பிருந்த கி ஜெய். நன்றி.